எல்லாருக்கும் நமஸ்காரம். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வவிக்ன சாந்தி. வக்ரதுண்ட மகாகாரியா சூரியகோடி சமர்ப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியே சர்வதா. குருர் பிரம்மோ குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. மகா பரிவாத்திரணம். உமாதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதுவே நமோ நமக. சாய்ஜி வழங்கும் எந்த தெய்வம் எனக்கு பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் இலவச ஜூம் வகுப்பு குருமூர்த்தி பദ്ധதி மூலமாக, அதாவது ஜிஎம்பி மூலமாக உங்களுக்கு நான் பதில் சொல்ல போறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 16/11/2025 இரவு 7 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சோம். மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் அந்த வகுப்பு போகும். உங்க கேள்வி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்க கேள்வியே இல்லை, நீங்க நம்பர் சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். அதுதான் இங்க ஒரு அட்வான்டேஜ். கேள்வியெல்லாம் அப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் கேட்குற நம்பருக்கு நான் 360 கேட்பேன், இல்லை 108 கேட்பேன், எப்படி வேணா கேட்பேன். நீங்க கரெக்டா ஒரு நம்பர் சொன்னீங்கன்னா அந்த நம்பரை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எந்த தெய்வத்தை நீங்க வணங்கலாம், என்ன கோவிலுக்கு போகலாம், ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா அப்படிங்கிறது அந்த ஃப்ளோல எப்படி வரதோ எனவே நீங்க நான் கேட்குற நம்பர்ல 36 கேட்பேன், 360 கேட்பேன், 1500 கூட கேட்பேன், வெறும் 30 கேட்பேன், 9 கேட்பேன். அதுக்கு டக்குன்னு ஒரு நம்பர் சொல்லுங்க. அந்த நம்பரை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு பிரசன்னம் சொல்லுவேன். இது என்னுடைய குருநாதர் குருமூர்த்தி அவர்கள். அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், பிரசன்னம் பார்க்கணும்னா இது என்னுடைய நம்பர். இதை நீங்க நோட் பண்ணிட்டு விருப்பம் இருந்தால் அழைக்கலாம். ஸோ இன்றைய நமது ஜூம் வகுப்பில் குறைந்தபட்சம் 36 நபர்களும் அதிகபட்சம் 72 நபர்களும் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு ஒரு பிரசன்னம் போட்டேன். எத்தனை மணிக்கு போட்டேன் அப்படின்னா 16/11/2025 6 மணி சாயங்காலம் 17 நிமிஷம் 28 செகண்ட்ஸுக்கு போட்டது. ஸோ இதன் பிரகாரம் 36 பேர் கேரண்டின்னு காமிச்சது, அதிகபட்சம் 72ன்னு காமிச்சது. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க வெங்கடேஷ்? 58 பேர் சார். ரைட், ஓகே. நம்ம கிளாஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கவிதா மேடம் வாங்க. கவிதா மேடம் நீங்க பேசலாம். கவிதா மேடம் இல்ல போல இருக்கு. அடுத்தது டாக்டர் எம் கார்த்திகேயன். நான் பேசுறது கேக்குதா? நான் இது பாக்குறேன். வெங்கடேஷ், நான் பேசுறது கேக்குதா? இருக்கிறேன் இதுல. மிஸ்டர் கார்த்திகேயன் வாங்க. கவிதா மேடம் பேசுங்க. கேக்குதுண்ணா. நல்லா சவுண்டா பேசுங்க. நான் மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். அதெல்லாம் நான் கேட்கல. அதெல்லாம் கேட்கல மேடம். 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6. இப்ப நமக்கு
எந்த தெய்வம் மூலமாக நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், பணம் கிடைக்கும். கரெக்ட்டா? ம். அதுதான் இந்த கிளாஸோட கான்செப்ட். சரியா? ஆமா. நான் பேசுறது கேட்கிறதா உங்களுக்கு? கேக்குதுண்ணா. கிளியரா இருக்குல்ல? கேக்குது. ரைட். நீங்க விநாயகர கெட்டியா புடிச்சுக்கணும் மேடம். ஓகே. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? கோயம்புத்தூர். இந்த புளியகுளம் விநாயகர் அல்லது ஈச்சனாரி விநாயகர். ஓகே. விநாயகருக்கு எப்போதுமே நீங்க அருகம்புல் மாலை போட்டுட்டே வந்தா ரொம்ப ம். சந்தோஷம். ஓகே. சரி. அதே மாதிரி ராகு காலத்தில் துர்க்கைக்கு இல்ல காளிக்கு உக்ர தெய்வங்களுக்கு தீபம் ஏத்தின்னு வர்றது விசேஷம். இதை தொடர்ந்து சரி. பண்ணிட்டே வரும்பொழுது உங்களுக்கு ம். அதிர்ஷ்டமும் பணவரமும் மிக சிறப்பாக இருக்கும். ஓகே. சரியா? நன்றி. நல்லது. சுப்பிரமணியன் வந்தாரா? ம். அதே ஒரே பேசுறவங்க சண்டையா மியூட் போட்டுருங்க. கவிதா மியூட் போட்டுருங்க. கார்ல 6:30க்கே போயிட்டாரு. மியூட் 6:30க்கே போடுங்க. போயிட்டார் அவன் கார்ல. 6:30க்கு யார் போனா? மியூட் போடுங்க. அடுத்து இனியா. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு எங்க இருந்து பேசுறீங்க? சார் மதுரையில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன் சார். சரி. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 78 சார். 78. நீங்க துர்க்கையை கெட்டியா பிடிச்சுக்கணும் மேடம். ஓகே. ஓகேங்க சார். உக்ர தெய்வம் உக்ர பெண் தெய்வம் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அதை கெட்டியா பிடிச்சுக்கணும். அதே சமயம் ம். சூரியனார் கோவில், சூரியன் சார்ந்த கோவில், அல்லது நீங்க சிவன் சரிங்க கோவில் சார். போனீங்கன்னா லெஃப்ட்லயும் ரைட்லயும் சூரியனும் சந்திரனும் இருப்பாங்க. ஆமாங்க சார். அந்த சூரியனுக்கு நீங்க தீபம் ஏத்தின்னு வரணும். ஓகேவா? சரிங்க சார். நம்ம அவங்க 2 பேரையும் கவனிக்கவே மாட்டோம், தெரியுமா? ஆமாங்க சார். நேரா வட போய் சிவனை தான் சார் பார்க்க போயிருவோம். முக்கியமான ஆட்களை பார்த்துட்டு வந்துருவோம். ஆ அந்த சூரியனையும் சந்திரனை நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஸோ அந்த ஆமாங்க சூரியனுக்கு சார். நீங்க தீபம் ஏத்தணும். ம். சரிங்க சார். நெய் தீபமா எண்ணெய் தீபமா சார்? எப்படி வேணா ஏத்தலாங்க. நெய் தீபமா இருந்தா அது பசு நெய்யா இருக்கணும். சரிங்க சார். ஓகேவா? சாதா நெய்யெல்லாம் இது பண்ணாதீங்க. பசு நெய்யா இருந்தா ரொம்ப விசேஷம். சரிங்க சார். நான் பேசுறது சரியா கேக்குதா? கேக்குதுங்க சார். யாரோ லோ வாய்ஸ்ன்றாங்க. இல்ல சார், கிளியரா இருக்கு சார். ரைட். வெங்கடேஷ், என் வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? சார் கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. யாரோ லோவா இருக்குன்றாங்க. சார் சார் அவங்க வால்யூம் கம்மியா இருக்கலாம் அவங்களோட ஃபோனோட. அது கொஞ்சம் கிளியரா அட்வைஸ் இருக்கு. பண்ணுங்க. அவங்க பிரச்சனை என்னங்கிறத கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்களேன். நிறைய பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா தெரியாது. சொல்லுங்க. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் வந்து சாட் பக்கத்துல ரியாக்ஷன் பட்டன் வந்து இருக்கும். நீங்க சிஸ்டம் ஆர் ஃபோன் எது யூஸ் பண்ணாலுமே சாட் பக்கத்துல ரியாக்ஷன் பட்டன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணாலே ஹேண்ட் ரைஸ்க்கு வந்து அங்கேயே வந்து காட்டும். நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி கேட்கறவங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ண உடனே சவுண்டை கொஞ்சம் வால்யூம் பட்டன் பக்கத்துலேயே நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபோன் லவுட் ஸ்பீக்கர் வச்சு தயவு செஞ்சு பேசாதீங்கன்னா எக்கோ கண்டிப்பாக அடிக்கும். சார் பேசுறது உங்களுக்கும் கேட்காது, நீங்கள் பேசுகிற சவுண்ட் தான் கேட்கும். அதே மாதிரி யாரெல்லாம் கேள்வி கேட்குறீங்களோ கொஞ்சம் டிவி கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிட்டு கேளுங்க. எங்கேயாவது நான் ட்ராவல் போயிட்டு இருந்தீங்கன்னா அதை அந்த அந்த சைட்லாம் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வந்து பேசி கேளுங்க. டவர் நல்லா இருக்க பக்கத்தில் பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் சொல்றதே ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியலன்னு தான். இந்த சாட் பட்டன், அதாவது பார்ட்டிசிபென்ட் சாட் ரியாக்ஷன் பட்டன் ஒன்று இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல மேலேயே கேட்கும் ஹேண்ட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு. அது மூலியமா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் யாரெல்லாம் மீட் போடுறேனோ திருப்பி திருப்பி நீங்களே எடுத்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. நிறைய தடவை மீட் பண்ண பாண்டியராஜா மீட் போட்டிருக்கேன், திருப்பி திருப்பி எடுத்துக்கிறீங்க. வெங்கடேஷ், சார் யார் மியூட் போடாம பேசிட்டு இருக்காங்களோ தூக்கிருங்க அவங்கள குரூப்ல. ஓகே. இந்த சவுண்ட் எல்லாம் வேண்டாம். சார் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க மீட் எடுத்தா போதும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அவரே கூப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க மீட் எடுக்கலாம். நான் அவங்க வீட்டுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அது வேண்டாம். ம். டக்குன்னு அவங்களுக்கு இதுல இருந்து எடுத்துருங்க. ஓகேவா? ஓகே ஓகே. மற்றவங்களுக்கு அது இடைஞ்சலாயிடும். அடுத்தது உமா மகேஸ்வரன். உமா மகேஸ்வரன். வணக்கம். உமா மகேஸ்வரன், திண்டுக்கல்ல இருந்து பேசுறேங்கண்ணா. சொல்லுங்க சார்.
சொல்லுங்க. ஹலோ, ஆனா நான் எனக்கு பேசுறது எந்த கேக்குதா? தெய்வம் சொல்லுங்கண்ணா. ரைட். 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 108ங்கண்ணா. நீங்க என்ன நட்சத்திரம் சார்? தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். சூரியனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வணக்கம் ஐயா. சூரியனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உமா மகேஸ்வரன் பேசுறேன். சரிங்க. பாக்கெல்லாம் mute போடுங்க. உமா மகேஸ்வரன், நான் பேசுறது கேக்குறதா? கேக்குதுங்கண்ணா. சூரியனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க சார். சூரியனார் கோவில் போகலாம். சரிங்கண்ணா. தல ஞாயிறுன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போகலாம். இல்ல சென்னையில ரிட்டெயில்ஸ் இருக்கு, அங்க போகலாம். எங்கேயுமே போக முடியல அப்படின்னா காயத்ரி ஜெபம் பண்ணலாம். சூரியனோட காயத்ரி சொல்லலாம். காலம்புற எழுந்த உடனே சூரிய உதயம் பார்க்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு. சரிங்கண்ணா. வீட்டுல ஆதித்ய ஹிருதயம் காலம்புற சாயங்காலம் ஓடட்டும். ஓகேவா? ஆதித்ய ஆதித்ய ஹிருதயம். ஓகே. ஆதித்ய சரிங்க. ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆதித்ய ஹிருதயம். ஓகேவா சரிங்க. சார்? நீங்க பேச சரியா கேட்கல சார். நீங்க பதில் சொல்றீங்களா இல்லையா, தூங்கிட்டீங்களான்னு தெரியல எனக்கு. நான் சவுண்டா பேச பேசிட்டு தானே இருக்கேன். இல்ல, சவுண்டு போறல எனக்கு. எனக்கு சவுண்டு போறலையா, உங்க சவுண்ட் போறலையா? ஸோ சூரியனை கெட்டியா பிடிச்சிக்கணும். ஆதித்ய ஹிருதயம், காயத்ரி ஜெபம் பண்றது, காலம்புற சூரிய நமஸ்காரம் பண்றது. சூரிய நமஸ்காரம் பண்ணாட்டியும் ஓம் நமோ பகவதே சூரிய நாராயணாய நமகங்கிறது எப்போதும் சொல்லிட்டே இருக்கணும். ஓகேவா? சரிங்கண்ணா. ராமர் கோவில் இருந்தா அடிக்கடி போயிட்டு வாங்க. சரிங்கண்ணா. நல்லது சார். நல்லது. நன்றி. அருள் பிரகாஷ் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். அருள் பிரகாஷ். சொல்லுங்க சார். அதான் எந்த தெய்வத்தை? 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 95 சார். 95ஆ? ஆமா. உங்க ஊர்ல குபேரனுக்கு கோவில் இருக்கா? இருக்கு சார். ஃபைன். இந்த கோயிலை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சரி சார். இங்க கூட தீபம் ஏத்திடுவாங்க. ஓகே சார். அடுத்தது, நீங்க மோதிரம் போட்டிருந்தா அது தங்கத்துல இருக்கணும், வெள்ளியில இருக்கக்கூடாது. ஓகே சார்? சார் சொல்லுங்க சார். அருள் பிரகாஷ் சார். அதான், நீங்க தங்கம் தான் போட்டுக்கணும், வெள்ளி போட்டுக்க கூடாது. ஓகே சார். ஓகே சார். ரைட்டா? ஓகே சார். குருவை ரைட். கெட்டியா பிடிச்சிக்கோங்க. தட்சிணாமூர்த்தி, ஓகே சார். வியாழக்கிழமை, சனிக்கிழமை இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். ஓகேவா? ஓகே 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 சார். ஒரு Thank நிமிஷம் you, sir. எல்லாரும் இருங்க. இன்றைய நமது ஜூம் வகுப்பில் குறைந்தபட்சம் 36 பேர், அதிகபட்சம் 72ன்னு சொன்னோம். இங்க 76 பேர் வந்திருக்காங்க. இதுதான் இந்த ஜிஎம்பி பிரசனத்தோட மகிமை. முன்னாடியே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6:17க்கே நான் போட்டு வச்சுட்டேன். அதுதான் உங்களுக்கு இப்ப லைவா காமிக்கிறேன். எல்லாமே லைவ். இங்க எதுவும் கதை விடுற சமாச்சாரமே கிடையாது. இவர் தான் என்னுடைய குருநாதர். இவர் மூலமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு அதுல நிறைய நான் இம்ப்ரூவைஸ் பண்ணி இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். குருநாதர் அனுக்கிரகம், அடுத்தது மகாபிரிவா அனுக்கிரகம். அருள் பிரகாஷ், சொல்லுங்க சார். கிளியர் சார். கிளியர் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அடுத்தது வெற்றிவேல் பாண்டியன். சார் திருப்பூர்ல பேசுறேன் சார். வெற்றிவேல் பாண்டியன். நல்லது சார். சார் நம்பர் 60க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். என்ன நம்பருங்க சார்? 60க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 55ங்க சார். 55. சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? திருப்பூருங்க சார். அங்க நடராஜர் கோயில் இருக்கா? இங்க இல்லைங்க சார். வேற எங்க இருக்கு நியர்பை? நியர்பை இந்த சரௌண்டிங்ல எதுவும் சரியா எனக்கு தெரியலைங்க சார். நீங்க அடிக்கடி சிதம்பரம் போறது நல்லது. ஓகேங்க சார். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா ஓகேங்க சார். கும்பகோணம் பக்கத்துல ஆ. கோனேரி ராஜபுரம்னு இருக்கு. சரிங்க சார்.
கோனேரி ராஜபுரம். சரிங்க சார். அங்கேயும் பெரிய நடராஜர் சிலை இருக்கு. சரிங்க சார். சரிங்க சார். அங்கேயும் போகலாம். ஓகேங்க சார். அப்படி இல்லைன்னா நீங்க பழைய சிவன் கோவிலை சுத்தி வரும்போது ஆடலரசன்னு வரும். ஆமாங்க சார். ஆடலரசன் இருக்கும், சபாநாயகர் அப்படின்லாம் வச்சிருப்பாங்க சைடுல. சரிங்க சார். அவரை வணங்கிட்டு வாங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். டெய்லி நம்ம சிதம்பரம் போக முடியாது இல்லையா? ஆமாங்க. பக்கத்துல உள்ள கோயில்ல நடராஜர் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிடுவாங்க. சரிங்க அங்க சார். ஒரு தீபம் ஏத்துங்க சார். ஹலோ. ஓகே. அடுத்து இளங்கோவன். இளங்கோவன். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. ஐயா 2 இளங்கோவன் இருக்கும் ஐயா. ஜே இளங்கோவன். இதுல பாருங்க சார், 1 by 1 வரும் பாருங்க. ஓகே ஐயா. ஜே இளங்கோவன். வாணியம்பாடி இளங்கோவன் ஐயா. சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா. வணக்கம். எதுக்குள்ள நம்பர் சொல்லட்டும் ஐயா? 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 101 ஐயா. 101. ஆமாங்க ஐயா. நீங்க ஏதாவது இப்ப கிரீன் கலர் இல்ல ஒயிட் கலர்ல ஷர்ட் போட்டிருக்கீங்களா சார்? லைட்டா அதுல ஒரு ப்ளூ மிக்ஸ் ஆயிருக்கு ஐயா. ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன். ஓகே. திருவெண்காடு அடிக்கடி போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. புதனுக்கு நவகிரகத்துல புதனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. அதே போல செட்டியார்கள் இருக்காங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அவங்களோட நல்ல தொடர்பு வச்சுக்கோங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மார்வாடி செட்டியார்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருப்பாங்க. சரிங்க ஐயா. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? வாணியம்பாடி ஐயா. வாணியம்பாடியில அந்த வாணி சரஸ்வதி கோயில் இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. அந்த அம்மாவுக்கு பச்சை கலர்ல புடவை வாங்கி கொடுங்க. கண்டிப்பா ஐயா. பச்சை கலர்ல புடவை வாங்கி கொடுங்க. இது உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கும் அதிர்ஷ்டத்தையும் அதிகப்படுத்தும். ஓகேவா? சரிங்க ஐயா. கண்டிப்பா பண்ணிடுறேன் ஐயா. நல்லது. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்து ஆனந்த் எஸ் தனபாலன். ஆனந்த் எஸ் தனபாலன், மலேசியாவா? ஆனந்த் எஸ் தனபாலன். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 11 சார். 11. வெரி குட். நீங்க டெய்லி சாப்பிடும்போது சார், ஓகே. ஒரு சின்ன பிட் எடுத்து சகலம் கிருஷ்ணார்ப்பணம் ஓரமா வைக்கணும். ஓகேவா? ஓகே சார். நீங்க இட்லி சாப்பிட்டாலும் சரி, சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, என்வி விட்டுருங்க. வெஜிடேரியன் மாத்திரம் நான் சொல்றேன். நான் ஃபுல்லி வெஜிடேரியன் தான் சார். ஆமா. சின்ன ஒரு பிட்டு என்ன சாப்பிட்றீங்களோ அதுல ஒரு சின்ன பிட் எடுத்து சகலம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரலா இப்ப வயசானவங்க இல்ல நார்மலா உள்ளவங்க ராமா அப்படின்னு எழுதிப்பாங்க, தெரியுமா? எஸ் எஸ் எஸ். சில பேர் ராம 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 நாராயணா அப்படிம்பாங்க இல்லையா? ஆமாம் சார். ஸோ நீங்க எப்போதுமே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓ, கட்டாயமா சார். இன்ஃபேக்ட் நாளைக்கு காலையிலே பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு தான் இருந்தேன் சார் நான். இல்லை சார், அதை விட்டுருங்க. நம்ம இதுக்கு வந்துருவோம். சரி சரி. கதை பேசணும்னா மற்றவங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடும். சரி, புரியுது சார். வி டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்ட்ரா ஸ்டோரிஸ். ஓகே ஓகே. இங்க என்னன்னா, நீங்க சகலம் கிருஷ்ணார்ப்பணம் உங்களை பொறுத்தவரையும் எதை எடுத்தாலும் கிருஷ்ணனை நினைச்சுட்டே இருங்க. ஓகே சார். கண்ணதாசன் எப்போதும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் சொல்லுவான். ஓகே. அதை போல நீங்க கிருஷ்ணனை கெட்டியா பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு பணமும் அதிர்ஷ்டமும் நல்லபடியாக வந்து சேரும். ஓகேவா? இப்போ சார் அந்த ஃபுட் நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு அப்புறம் அது என்ன சார் செய்யணும்? இந்த சார் அதை நீங்க சாப்பிட்டு போட்டுறீங்க, அவ்வளவுதான். ஓ சரி. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க வாய்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம காக்காக்கு போடுறோம் இல்லையா, அதை போல ஓகே. சின்ன பிட் எடுத்து சகலம் கிருஷ்ணார்ப்பணம்னு வச்சிருக்கோம். ஓகே, சரி சார். சரி சார். இது எப்போதுமே இந்த ஃபுட்டு சாப்பிடும்போது அது பண்ணுங்க. சரி சார், கட்டாயமா சார். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை கொடுப்போம். கட்டாயமா சார். ரொம்ப நன்றி சார். ஓகே சார்.
அடுத்து நந்தகுமார் வையாபுரி. நந்தகுமார் வையாபுரி. நந்தகுமார் வையாபுரி. ஓகே, பத்மநாபன் வாங்க. பத்மநாபன். பத்மநாபன் வாங்க. ஹலோ, நமஸ்காரம் சார். யாரு? நந்தகுமார். நந்தகுமார் வையாபுரியா? ஆமாங்க. பத்மநாபன் ஐயா. பத்மநாபன் நீங்க மீட் போட்டுக்காங்க. ஒரு நிமிஷம் வரேன். பத்மநாபன் அடுத்து உங்கள்கிட்ட வர. நந்தகுமார் வையாபுரி பேசு. ஆமாங்க சார், திருப்பூர்ல இருந்துங்க. சொல்லுங்க சார். 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 111ங்க சார். 111. 111. ஓகே. ஆமாங்க. சார் நீங்க வந்து திருவெண்காடு அடிக்கடி போயிட்டு வரணும் சார். சரிங்க சாமி. கிரீன் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க. ஓகேங்க சாமி. அதே மாதிரி கூத்தனூர் போயிட்டு வாங்க. ஓகேங்க சாமி. திரு மைசூர் போயிட்டு வாங்க. ஓகேங்க சாமி. திரு மைசூர் லலிதாம்பிகை. ஓகேங்க சாமி. அது கும்பகோணங்க. சாந்த ஸ்வரூபி அம்மனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஓகேங்க சாமி. அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஓகேங்க சாமி. ரைட்டா? ஓகேங்க சாமி. அதே போல நீங்க காலம்புற லலிதா சஹஸ்ரநாமம் ஈவினிங் ஓகேங்க. சௌந்தரலகரி கேட்கணும். ஓகேங்க சாமி. ஜென்ரலா அது அப்படியே இப்பதான் யூடியூப் எல்லாத்துலயும் இருக்கு இல்லையா? ஆமாங்க. நீங்க அதை அப்படியே நைஸா ஓட விட்டு அந்த சவுண்ட் வந்து உங்க காதுல விழணும். ரைட்டா? சரிங்க சாமி. ரைட். நான் ஒரு மந்திரம் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க. சரிங்க. தும் துர்காய நமக. சொல்லுங்க. துர்காய நமக. தும் தூம் தும் தும் துர்காய துர்காய நமக. எழுதிக்கங்க. ஓகேங்க சாமி. இது எப்போதும் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போட்டு ஓகேங்க சாமி. இதை ஜபம் பண்ணிட்டே வாங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய சக்சஸை கொடுக்கும். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருப்பூருங்க சாமி. நல்ல சார். ஓகேங்க சார், தேங்க்ஸ் சார். பத்மநாபன். ஐயா வணக்கம் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கொஞ்சம் கிட்டக்க வச்சுக்கோங்க சார் ப்ளீஸ். ஐயா கேக்குதுங்களா ஐயா? ஹலோ ஐயா கேக்குதுங்களா? மெதுவா கேக்குது, பேசுங்க. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. ஐயா நான் சென்னையில இருந்து பேசுறேங்க. ரைட். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. ஐயா நான் சென்னை ஐயா. என் பேர் பத்மநாபன். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 108க்குள்ள ஐயா? கேக்குதுங்களா? உங்க சிக்னல் வீக்கா இருக்கு சார். நல்ல சிக்னல்ல இருந்து பேசுங்க சார் ப்ளீஸ். நல்ல நல்ல சிக்னல். சின்னதா வந்துட்டேன். வெளியில ஐயா இருக்கேன். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. வேற எந்த கதை யோசனமும் வேண்டாம். 108க்குள்ள ஒரு நம்பர் மாத்திரம் சொல்லணும். சரிங்க ஐயா. 60 ஐயா. 60. ஐயா. ஓகே ஓகே. சார் நீங்க சொல்லுங்க. திருவையாறு பஞ்சநதீஸ்வரர் கோயில் போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. திருவையாறு பக்கத்துல ஒரு 4-5 கிலோமீட்டர்ல திருப்பழனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. சரிங்க ஐயா. திருப்பழனம். அங்க வந்து ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் இருக்கு. சிவன் கோயில். பெரிய சரிங்க. கோயில். அந்த கோயில் சரிங்க. போயிட்டு வாங்க. அங்க போக முடியலன்னா ஆலங்குடி போயிட்டு வாங்க. சரிங்க. திட்டை வசிஷ்டேஸ்வரர் போயிட்டு வாங்க. சரிங்க. திட்டைங்கிறது தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு. ஓகேவா? அது ராஜகுரு. சரிங்க. அங்கேயும் போயிட்டு வரலாம். குருவை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு யார் பிடிக்கும் சரி. குருநாதர்கள்? குருநாதர்ல நீம் கரோலி பாபா. அது அவர் எங்க இருக்காரு? அவர் உத்தரகாண்ட்ல இருக்கார்ல. நீம் கரோலி பாபா இமயமலை. ஓ சரி. எந்த குருவை ரொம்ப பிடிக்குமோ வியாழக்கிழமை அவங்க போட்டோ வச்சு வில்லம் வாழ்ந்து பூஜை பண்ணிடுவாங்க. சரிங்க சரிங்க. சும்மா ஒரு வில்வத்தை போட்டு குருபியோ நமகன்னு சொன்னா கூட நல்லதுதான். ஓகேவா? சரிங்க. நன்றிங்க நன்றிங்க. நல்லது. ஐயா கலர் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? எல்லோ.
சரிங்க, நன்றிங்க. பாபு எஸ். பாபு எஸ். பாபு எஸ். சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். சார் 3 சார். சபாஷ். சார் நீங்க திருவெண்காடு புதனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த சிவன் கோயில் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். கண்டிப்பா ஒரு சிவன் கோயில் இருக்கும். அங்க நவக்கிரகம் இருக்கும் இல்லையா? ஆமாம் சார். புதன்கிழமை அல்லது திங்கட்கிழமை ஓகே சார். போய் அதுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிடுவாங்க. ஓகேவா? சரிங்க சார். ரைட்டா? ஓகேங்க சார். விருத்தி நாம யோகத்தன்று ஆ மாசத்துல ஒரு வாட்டி விருத்திங்கிற நாம யோகம் வரும். ஓகே, ஓகேங்க சார். அதை பார்த்துக்கங்க. அந்த விருதி நாம யோகத்தன்று போனீங்கன்னா நிறைய உங்களுக்கு விருத்தி ஆகும். ரைட்டா? சரிங்க சரிங்க. தேங்க்யூ. அடுத்து மாதேஸ்வரன். மாதேஸ்வரன். ஐயா வணக்கங்க ஐயா. ஈரோட்ல இருந்து பேசுறேங்க ஐயா, மாதேஸ்வரன். ரைட் சார். நீங்க 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4ங்க ஐயா. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6ங்க ஐயா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்துங்க ஐயா. அங்க விநாயகர் கோயம்புத்தூர் போலாமா? புளியகுளம், ஈச்சனாரி எல்லாம் போலாமா? எனக்கு இங்கிருந்து 100 கிலோமீட்டருங்க ஐயா. பக்கத்துல. ஓகே, பக்கத்துல உள்ள பழைய சிவாலயத்துல உள்ள சவுத் வெஸ்ட்ல நைருதி மூலையில விநாயகர் இருக்கும். சரிங்க ஐயா. எப்போதுமே நைருதி மூலையில ஒரு விநாயகர் இருக்கும். அது நைருதி விநாயகர்லாம் சொல்லுவாங்க. அதை அந்த விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு தீபம் ஏற்றிடுவாங்க. சரிங்க ஐயா. விநாயகரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்க விநாயகரை தரிசனம் பண்ணணும். சரிங்க ஐயா. அந்த மாதிரி இந்த கணபதி ஹோமம் பண்றாங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அங்கெல்லாம் போய் உட்காந்து அந்த சப்தங்களை காதுல வாங்கலாம். இல்லைன்னா அங்க அவங்க பூஜை பண்றாங்கன்னா உங்களால முடிஞ்ச 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுக்கலாம். ஓகேவா? சரிங்க ஐயா. இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய தெய்வத்தோட அனுக்கிரகமும் பணப்பிரச்சனையும் மெல்ல மெல்ல தீர்ந்து நல்ல விஷயத்தை கொடுக்கும். ரைட்டா? சரிங்க ஐயா. உங்க வீட்டுல யாருக்கா மேஜர் ஆபரேஷன் இருக்கா சார்? எனக்கு வீட்டுக்கார அம்மா 2மே சிசேரியன் தாங்க ஐயா. 2 குழந்தையுமே. நோ ப்ராப்ளம். இதை மாத்திரம் பண்ணிடுவாங்க சார். ஓகேங்க ஐயா. அடுத்தது அனந்தராமன். சார் நமஸ்காரம் சார். அனந்தராமன் சென்னையில இருந்துங்க சார். சார் சொல்லுங்க சார். இந்த தெய்வம் எனக்கு பணம் மற்றும் அதிர்ஷ்டத்தை தரும் ஐயா. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7ங்க ஐயா. 7 சார். விநாயகர். ஓகேங்க சார். திருவையாறு பக்கத்துல கணபதி கிராரம்னு ஒரு ஊர் இருக்கு. ஓகே சார். அது விநாயகர் ரொம்ப பிரதிஷ்டம். ஓகேவா? ஓகேங்க சார். ரொம்ப பிரசித்தம். ஓகேங்க சார். கௌதம மகரிஷியால் சார் பிரஸ்தாவனம் செய்யப்பட்டு அகத்தியரால் பூஜை செய்யப்பட்டது. ஓ அப்படின்னா அது காலம் எப்படியும் 5000 போடும். ஓ ஓகேங்க அது சார். மாதிரி விநாயகரை கெட்டியா பிடிச்சுக்கணும். விநாயகரை சார். பார்த்த மாத்திரத்துல சூரியனார் கோயில் போகணும். சார் இப்ப நீங்க சூரியனார் கோயில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க சார். விநாயகருக்கு ஒரு நமஸ்காரம் மட்டும் நேரா சூரியனார் கோயில் போகணும். அந்த மாதிரி. சரிங்க சார். அதே மாதிரி மலைக்கோட்டை விநாயகர் இருக்கு இல்லையா? திருச்சி. ஆமாங்க சார். மலை மீது இருக்கும் விநாயகர் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வழங்குவார். ஓ ஓ காலம்பரை எழுந்தோடனே மனசுக்குள்ள ஓம் விக்னேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே சார். இந்த மாதிரி இந்த மந்திரங்கள்லாம் நமக்கு பெரிய உதவிகரமா. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நல்லது. அடுத்து அம்பிகா. அம்பிகா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் சொல்றேன். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க.
6ங்க ஐயா. 6ஆ? ஆமாங்க ஐயா. 180க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 132ங்க ஐயா. ம் 132. 132. ஆமாங்க ஐயா. மற்றவங்களாம் மியூட் போட்டுருக்காங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க மேடம்? ஐயா கோயம்புத்தூருங்க ஐயா. ஏதாவது காமாட்சி, பார்வதி இந்த மாதிரி பழைய கோயில் என்ன இருக்கு? அம்பாள். அம்பாள் பேர் ஏதாவது சொல்லுங்க. அங்க விருப்பீஸ்வரர் பேரூர் அந்த கோயில். பட்டீஸ்வரர் இருக்குல்ல? ஆமாங்க ஐயா, இருக்குங்க ஐயா. இருக்கு. அங்க காமாட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு. ஐயா எனக்கு கரெக்டா தெரியலைங்க. ஆனா அங்க நாங்க இருக்கு. அதை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அதே மாதிரி பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் அம்பாளை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நீங்க சரிங்க. போகும்பொழுதெல்லாம் நல்லெண்ணெய் வாங்கி தீபம் ஏத்திட்டே வாங்க. ஓகேவா? சரிங்க. நல்ல அதே மாதிரி நீங்க காலம்பர சௌந்தரலகரி கேட்டே ஆகணும். சரிங்க. சௌந்தரலகரி அதை போட்டு உங்க காதுல அது விழணும். ரைட்டா? சரிங்க. அல்லது லலிதா சாசனம். ரைட்டா? சரிங்க. ஐயா கலருங்க ஐயா. நிறம் சொல்லுங்க. ஐயா என்ன நிறம் யூஸ் பண்ணலாம்? நிறம் என்ன யூஸ் பண்ணலாம்? புரியல. என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? கலர் பச்சை கலர். பச்சை. சரிங்க. தங்கராசு. ஐயா வணக்கம் ஐயா, தருமபுரியிலிருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க சார். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 21ங்க. 21. நீங்க நிறைய அன்னதானம் பண்ணணும் சார். சரிங்க சார். அன்னதானம் அப்படின்னா நான் 100 பேருக்கு பண்ண சொல்ல. சார். யாரோ இப்போ உங்க வேலைக்காரியா இருக்கா வீட்டுல, இல்ல உங்கள்கிட்ட வேலை செய்யறவன் இருக்கான், அவனுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. சரிங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். கோவிலுக்கு போகும்பொழுது ஒரு 4 இட்லி, ஒரு பாட்டில் தண்ணி. சார். இல்ல யாரையோ அந்த வழியா நடந்து போறீங்க, ஒருத்தனை பாக்குறீங்க, பார்த்தாலே பரிதாபமா இருக்கு, டக்குன்னு உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்து கண்டிப்பா கண்டிப்பா இது மாதிரி செய்யறேங்க ஐயா. பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சார். இது வந்து பிராக்டிக்கல் பரிகாரம். இது கோவிலே உங்களுக்கு தேவையில்லை. நீங்க சொன்ன நம்பர் கோவில் எல்லா கோயிலும் போகலாம் நீங்க. பட் ஆனா இதை நீங்க பண்ணிதான் ஆகணும். ஓகேவா? கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. இதை வந்து நீங்க வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. பசினை விட வந்து டப்புன்னு யோசிக்காம நம்மள்ட்ட ஒரு 10 இட்லி இருந்தா அவனுக்கு ஒரு 6 இட்லியை கொடுத்துரும். கண்டிப்பாங்க ஐயா. ரைட்டா? கண்டிப்பா செய்யறேங்க ஐயா. செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செய்யறேங்க ஐயா. நல்லது சார். நன்றிங்க ஐயா. அடுத்து சம்பத்குமார். ஐயா வணக்கம், சம்பத்குமார் ஈரோட்ல இருந்து. வணக்கம் சார், சொல்லுங்க. ஐயா எனக்கு எப்போ திருமணம் ஆகும் ஐயா? இல்ல அதுக்கு வரலையே. நம்ம வேற ஒரு குலதெய்வத்தை பத்தி பேச வந்திருக்கோம். நமக்கு என்ன அனுகிரகம் இருக்குன்ட்டு. நீங்க க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். நீங்க மியூட் போட்டுருங்க. அடுத்து கீர்த்தனா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். வாணியம்படியில இருந்துங்க ஐயா. 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 3. 3ஆ? 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7ங்க ஐயா. நீங்க ஒரு வாட்டி திருக்குச்சனூர் போயிட்டு வாங்க. திருக்குச்சனூருங்களா? சனீஸ்வரனுக்கு உண்டான கோவில். ஓகே. எங்க இருக்குதுங்க ஐயா அது? மதுரையில இருக்கு. ஓகே ஓகே. திருநள்ளாறு போலாம். திருநள்ளாறு. சரிங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வாணியம்படிங்க ஐயா. உங்க பக்கத்துல சிவன் கோவில்ல சனிக்கு ஏதாவது சன்னதி இருக்கா? இருக்கும் ஐயா, எனக்கு தெரியல அவ்வளோவா. நவக்கிரகம் இருக்கு இல்லையா, அங்க சனிக்கு தீபம் ஏத்தினுவாங்க. இருக்குங்க ஐயா. ஓகேவா? அது எங்க வேணாலும் போடலாம். எங்க வேணாலும் அது போடலாம் இல்ல ஐயா?
அந்த போடலாம் பிள்ளை போடலாம். ஓகே ஓகே ஐயா. எள்ளு தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஓகேவா? இல்ல தீபம் ஓகேங்க ஐயா. அதே மாதிரி உங்களால முடிகிறப்பெல்லாம் சனிக்கிழமை ம். ஏதோ ஒரு சிவன் கோயில்ல உங்களுக்கு ம். தெரிஞ்ச ஒரு ஐயர் அங்க இருக்காருன்னா அவர்கிட்ட 200 கொடுத்து சனிக்கிழமை எள்ளு சாதம். ஓகேவா? எள்ளு சாதம் ஓகேங்க ஐயா. ஒரு 1 கிலோ போட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. சரி ஓகேங்க ஐயா சொல்லிடுறேன். இதை வந்து எப்பெல்லாம் முடியறதோ பண்ணுங்க. சரி ஓகேங்க ஐயா. ரைட்டா? ஓகேங்க ஐயா ஓகேங்க ஐயா. நல்லது மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து சிவகுமார் டி. சிவகுமார் சிவகுமார் விழுப்புரம் ஐயா. சொல்லுங்க சார். எனக்கான தெய்வத்தை சொல்லுங்க ஐயா. 30க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 21 ஐயா. 21. ம். நீங்க பிள்ளையார்பட்டி போயிட்டு வரணும் சார். ஓகே? சரிங்க ஐயா. பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. அங்க ஒரு அருகம்புல் மாலை போடுங்க. அதுக்கப்புறம் உங்க நியர்பை உள்ள பிள்ளையாருக்கெல்லாம் ம். எப்பெல்லாம் முடியறதோ அருகம்புல் வாங்கி கொடுங்க. அங்க ஒரு தீபம் ஏற்றிடுவாங்க. விநாயகர் கெட்டியா சரி. பிடிச்சிக்கோங்க சார். சரிங்க ஐயா. அதே மாதிரி சூரியனார் கோயில் போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. இது 2மே உங்களுக்கு பணத்தையும் ம். நல்ல அருளையும் கொடுக்கும். ஓகேவா? நன்றிங்க. அடுத்தது வெங்கடேசன். வெங்கடேசன். அருணா. அருணா சார் சொல்லுங்க மேடம். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. எது? ஹலோ அருணா 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. வெங்கடேஷ் நான் வரேன், வெயிட் பண்ணுங்க. 18ங்க. 18ஆ? ஆமாங்க. சிதம்பரம் அடிக்கடி போயிட்டு வாங்க. நடராஜர் கட்டியா பிடிச்சிக்கோங்க. சரிங்க சார். காலம்பரை சாப்பிடும்போது என்ன சாப்பிட்டாலுமே கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சு சகலம் கிருஷ்ணார்ப்பணம். ஓகே சார். ஒரு இட்லி சாப்பிட்டாலும் சின்ன பிட்டு இட்லி எடுத்து ஓரமா வச்சிருங்க. சரிங்க சார். சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு உங்க வாய்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிட்டு ஓரமா எடுத்து வச்சு சகலம் சரிங்க சார். கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு வாங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். ஓகேவா? நன்றி சார். நன்றி சார். சிதம்பரம் நடராஜர் கட்டியா பிடிச்சிக்கோங்க. ஓகே? சரி சரிங்க சார். வெங்கடேசன் வாங்க. ஐயா வணக்கங்க. நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். மதுரை. எனக்கான தெய்வங்கள் ஆமாங்க. 27க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 13. சூரியனார் கோவில் சார். சூரியனார் சூரிய கோயில். நமஸ்காரம். சூரியனார் கோவில். சரிங்க வைத்தீஸ்வரன் கோவில். சரிங்க. இது 2யும் அதாவது நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மதுரைங்க. மதுரை. பக்கத்துல இந்த காவல் தெய்வம் இருக்குல்ல, மீசை வச்சுன்னு அருவாலாம் வச்சுட்டு. கருப்பசாமி. ஆமா, அந்த மாதிரி தெய்வங்களை கெட்டியா பிடிச்சிக்கங்க. சரிங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஓகேவா? சரிங்க முடிஞ்சா கருப்புசாமிக்கு ஒரு அருவா பண்ணி கொடுங்க. சரிங்க சரிங்க. ரைட்டா? நிறங்கய்யா. சார் நிறம் சிகப்பு நிறம், கலர். பச்சை நிறம். சரிங்க. ஓகேங்க. இது இந்த கிளாஸ் நிறத்துக்கு உண்டான கிளாஸ் இல்ல. 2-3 பேர் சரிங்க கேக்குறீங்க. சரிங்க இது பணத்துக்கும் தெய்வத்துக்கும் தான். ஓகேவா? சரிங்க சரிங்க. ரைட். மத்தவங்க இனிமே நன்றிங்க. என்கிட்ட நிறத்தை பத்தி கேட்க கூடாது. நன்றிங்க. நன்றி. நல்லது. எல்லாரும் மியூட் போடுங்க ப்ளீஸ். கார்த்திகா. கார்த்திகா சார் நமஸ்காரம் சார். நமஸ்காரம். சொல்லுங்க. வணக்கம்ப்பா. யாரு வணக்கம்? கார்த்திகான்னீங்களப்பா? கார்த்திகா. ரைட் ரைட். 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 1ப்பா. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6ப்பா. நீங்க விநாயகரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க.
சரிங்கப்பா. புள்ளையார்பட்டி கண்டிப்பாக போகணும். இல்லைன்னா திருச்சி மலைக்கோட்டை போகணும். ம். இல்ல இரட்டை விநாயகர் இருக்குல்ல, சொல்லுங்கப்பா. சில இடங்கள்ல இரட்டை விநாயகர் இருக்கும். ம். தஞ்சாவூர் மாவட்டத்துல பாபநாசம் ஆ அங்க 108 பார்த்துருக்குறேன்ப்பா. 108 சிவாலயம் இருக்கு. ம். அங்கேயே பக்கத்துல இரட்டை விநாயகர் இருக்கு. இரட்டை விநாயகர் ரொம்ப ரொம்ப விசேஷம். அது பேரு சூரியனார் கோவில். ம். சூரியன் சார்ந்த கோவில் ரொம்ப விசேஷம். ஆ சிவன் கோவிலுக்கு உள்ள போனோம்னா லெஃப்ட்லயும் ரைட்லயும் சூரியன், அந்த சூரியனுக்கு தீபம் ஏத்திடுவாங்க. ஓகேவா? நான் சென்னையில இருக்கிறேன்ப்பா. எங்க வேணா இருங்க, பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்குல்ல. சார் எங்க இருக்கீங்க சென்னையில? இது மேடவாக்கத்துலப்பா. உங்களுக்கு அங்க மாடம்பாக்கம் கிட்ட தானே? ஒரு வேளச்சேரியிலேயே ஒரு கோவில் இருக்கு, சிவன் கோவில் இருக்கு. ஆ இல்ல காரணீஸ்வரர் கோவில்லாம் இருக்கு. சைதாப்பேட்டு ஆ வரும் இருக்கு. சுத்தி முத்தி பார்த்தா எங்கேயாவது கோவில் இருக்கும். ம் அங்க உள்ள போனோம்னா ம் சூரியன் சந்திரன் இருப்பாங்க. சூரியனுக்கு தீபம் ஆ ஏத்துவாங்க. எல்லா சிவன் கோயில்லையும் இருக்கிறாங்கப்பா. எல்லா கோயிலும் இருக்குங்க. அதான் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த சிவனுக்கு வந்து அந்த சூரியனுக்கு தீபம் ஏத்தணும். சரிங்கப்பா. சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப விசேஷம். ரைட்டா? சரிங்கப்பா. விநாயகர் சூரியன் 2 பேரும் கெட்டியா பிடிச்சிக்க. சரிங்கப்பா. அடுத்தது விஜயலட்சுமி. நன்றிங்கப்பா. நல்லது. விஜயலட்சுமி. விஜயலட்சுமி. சரவணன் பொன்னை வாங்க. சரவணன் பொன்னை. சார் வணக்கம் சார். வணக்கம் சார் சொல்லுங்க சார். 360 ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 124 சார். 124 சார். 124 ஆமா சார். எந்த ஊர்ல இருக்கீங்க? சார் பொன்னை சார், வேலூர் மாவட்டம் சார். உங்க பின்னாடி சத்தம் இருக்கு. சார் எதுவும் இல்லைங்களா சார்? சார் இப்போ சார் வேற யாரோ பேசுறாங்க, அதுக்காக சொல்றேன். இப்போ யாரும் பேசல சார். 124 சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். பக்கத்துல என்ன அம்பாள் கோயில் இருக்கு சார்? சார் பக்கத்துல அம்பாள் சிவன் கோயில் இருக்கு சார். பழைய சிவன் கோயில் என்ன இருக்கு? மேல்பாடி சார் இருக்கு சார். அம்பாள் பேர் என்ன சார்? எனக்கு தெரியல சார். எனக்கு தெரியல. அந்த அம்பாளுக்கு தீபம் ஏத்திடுவாங்க சார். அந்த அம்பாளை கெட்டியா பிடிச்சிக்காங்க. சரிங்க சார். பெண் தெய்வம் உங்களுக்கு மிகப்பெரிய விசேஷம் கொடுக்கும். அந்த பெண் தெய்வம் வந்து இது பேர் என்ன, சாந்த சொரூபியா இருக்கணும். ஓகேவா? உக்ரமா இருக்கக்கூடாது. சரிங்க சார். சாந்தமான அம்மன் உங்களுக்கு ரொம்ப விசேஷமா ஹெல்ப் பண்ணும். ஓகேவா சார்? சாந்தமான எந்த அம்மன் சார்? பார்வதி, காமாட்சி இந்த மாதிரி. இப்ப மாரியம்மன், காளியம்மன்னா ரொம்ப உக்ரமா இருக்கும், அருவாள்லாம் வச்சுட்டு இருக்கோம். சரிங்க சார். சரிங்க சார். இப்ப இந்த சாந்த சொரூபிங்கிறது எதுவும் இருக்கா? அப்படியே பாக்குறதுக்கு லட்சணமா காமாட்சி, மீனாட்சி கையில வந்து இந்த இதெல்லாம் கத்தி கபடாத்தெல்லாம் இருக்காது. சரிங்க சார். ஓகே சார். அதுதான் நம்ம உக்ர சுரூபம், சாந்த சுரூபம்னு சொல்றோம். ரைட்டா? சரிங்க சார். சரிங்க சார். உக்ர சுரூபங்கிறது முதல் மரியாதை வடிவுக்கரசி மாதிரி. சரிங்க சார். சாந்த சுரூபங்கிறது ஜானி படத்துல வர்ற ஸ்ரீதேவி மாதிரி. நான் இந்த மாதிரி பழைய படமா இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. புரியுது சார். புரியுது சார். அடுத்து விஜயலட்சுமி வாங்க. தேங்க்யூ சார். விஜயலட்சுமி. வணக்கம் சார். சாரி சார், ஃபர்ஸ்ட் கூப்பிடும்போது மிஸ் பண்ணிட்டேன் சார். டெக்சாஸா? ஆமா சார். 108 ஒரு நம்பர் 9. சகலம் கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அம்பாளை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ராகு காலத்துல தீபம் ஏத்திடுவாங்க. சரிங்க சார். இது பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு இது நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். ஓகேவா சார்? கிருஷ்ணர்னா கிருஷ்ணர் மட்டும் தானா, இல்ல பெருமாள்ல எந்த அவதாரமா இருந்தாலும் பரவாயில்லையா சார்? இந்த கிருஷ்ணர் மட்டும் தானா? எல்லாமே கிருஷ்ணன் தானே, எல்லாம் ஒண்ணுதான். எல்லா விஷ்ணுவோட எந்த அவதாரம் மாதிரி சகலம் கிருஷ்ணார்மனா அந்த 10 அவதாரம் எப்படி வேணா நீங்க எடுத்துக்க. நம்ம மனசுதான். சரிங்க சார். நீங்க சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு பிட்டை எடுத்து ஓரமா சகலம் கிருஷ்ணார்ப்பணம் வச்சிடணும். சரிங்க சார்.
எது அம்பாள் சாப்பிட்டாலும் வந்து காளிகாம்பாள் எந்த அம்பாளா இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டா சார்? எந்த அம்பாள் வேணா வச்சுக்கலாம். ரொம்ப சரிங்க உக்ரம் சார். வேண்டாம், நார்மல். சாரி, உக்ரம் சாந்தம். சரிங்க சார். 9 சொன்னீங்கல்ல, 9 தானே சொன்னீங்க? ஆமா. ரெண்டுமே நீங்க வச்சுக்கலாம். சாந்த ஸ்வரூபியை வச்சுக்கலாம், உக்ர ஸ்வரூபியை வச்சுக்கலாம். ஓகே, சரிங்க சார். நன்றி சார். நன்றி. அடுத்தது கவிதா. சார் வணக்கம் சார். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூருங்க சார். ஒரே நிமிஷம். முன்னூத்தி ஒரு நம்பர் சொல்லுங்க. 167. 167. ஆமாங்க சார். எங்க இருந்து பேசுங்க? திருப்பூரா? ஆமாங்க சார். திருப்பூர் ஊத்துக்குளி. உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது கல்யாண மண்டபம் இருக்கா? கல்யாண மண்டபம் இருக்குங்க சார். இருக்கா? ஆமாங்க சார். ரைட், ஓகே. மேடம், நீங்க வைத்தீஸ்வரன் கோவில் போகணும். ஓகேங்க சார். மலை மீது உள்ள முருகனை கெட்டியா பிடிச்சுக்கணும். ஓகேங்க சார். இது ரெண்டையும் பிடிங்க. எப்போதுமே ஓகேங்க. முருகா முருகான்னு சொல்லிட்டே இருங்க. ஓகே, ஓகேங்க சார். ஓகேங்க சார். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். ஓகேங்க சார். சரியா? ஓகேங்க சார். தேங்க்யூ சார். EVS ஸ்ரீனிவாசன். EVS ஸ்ரீனிவாசன். கிருத்திகா. சார் வணக்கம் சார். EVS வாங்க. சார் நான் கோயம்புத்தூர்ல சீனிவாசன் பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். எனக்கான தெய்வம் 24ங்க சார். 24. சார், நீங்க கண்டிப்பாக அன்னதானம் பண்ணணும். சரிங்க சார். உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. சரிங்க சார். திருவையாறு பஞ்சநதீஸ்வரர் கோயில் போயிட்டு வரணும். திருவையாறு பஞ்சநதீஸ்வரர். இது தஞ்சாவூர் பக்கத்துல திருவையாறு இருக்கு. சரிங்க சார். பஞ்சநதீஸ்வரர் கோயில் இருக்கு. சரிங்க சார். ஓகேங்க சார். ஐயாரப்பன் சொல்லுவோம், பெரிய கோவில் அது. சரிங்க சார். உள்ள காவேரியில குளிச்சுட்டு சரிங்க சார். அந்த கோவில் போயிட்டு வாங்க. எப்பெல்லாம் முடியறதோ போயிட்டு வாங்க. சரிங்க சார். ஓகேங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஓகேவா? ஓகேங்க சார். நன்றி. கிருத்திகா. நமஸ்காரம் சார். அடடா, நீங்கதானா? சார். ஒரு நிமிஷம், ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. ஓகே சார். சாரி மேடம், சொல்லுங்க. சொல்லுங்க சார். 108 ஒரு நம்பர் சொல்லுங்க. 56 சார். 56. துர்க்கையை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஓகேங்க சார். எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க. ஓகே சார். எலுமிச்சம்பழ தீபம் ஏத்தலாம். ஓகே சார். அதே மாதிரி
ராமர் கோயில் உங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஓகே சார். எப்போதுமே ராம் 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 வில்லுடன் கூடிய ராமர். ஓகே சார். அந்த போட்டோல காலம்பரை முழிக்கிறது ரொம்ப விசேஷம். ஓகே சார். எப்போதுமே ராமராமன் சும்மா இதை அதாவது யாராவது வந்து உங்க பேர் என்னன்னு கேட்டா ராமராமன் என் பேர் கிருத்திகா அப்படின்னு அப்படி சொல்லுங்க. ஓகே, இது ஓகே சார். வழக்கமா அப்படி சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் அது கிருஷ்ணா நாராயணா வாசுதேவா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஆ. நம்ம எழுந்திருக்கும் போது அப்பா ராமா அப்படின்னு சொல்லுவோம்ல, ம். அதை போல இந்த ராம் ராம வந்து நீங்க எப்போதும் மனசுல வச்சுக்கணும். ஓகே, ஓகே சார். உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது உங்களுக்கே தெரியாம போகும். ஓகே சார். பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும். ஓகே சார். நல்லது. சார் துர்கைக்கு விளக்குனா அது எப்ப எப்ப வேணாலும் போடலாமா? இந்த ராகு போனா வேலை பண்ணலாம், ராகு காலத்துல பண்ணலாம், முடியலன்னா எப்ப முடியறதோ அப்ப பண்ணுங்க. ஓகேங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். நல்லது. பிரியா ஆனந்த். பிரியா ஆனந்த். சிகா. சிகா வாங்க. சிகா. சிகா. ஆமாங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம். 12க்குள்ள ஒரு நம்பர் நான் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 9ங்க ஐயா. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5ங்க ஐயா. விநாயகரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. ஒரு வாட்டி சூரியனார் கோயில் போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சரிங்க ஐயா. தினசரி ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க. சரிங்க ஐயா. அது 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஓடும். அது உங்க காதுல விழ சரி. விழ உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும். ஓகேவா? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. நல்லது. ம். சரிங்க டாக்டர் ஐயா. எம் கார்த்திகேயன். ஆல்ரெடி பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். கார்த்திகேயன். சார் வணக்கம் சார். ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம்ல இல்லையா? இல்லைங்க சார், பேசலைங்க சார். ஓகே சார். 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 3ங்க சார். சிதம்பரம் நடராஜரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க சார். சரிங்க சார். நடராஜர் தான் உங்களுக்கு உகந்த தெய்வம். சரிங்க சார். பரதநாட்டியம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிடிக்குமா? ஆமாங்க சார். பரதநாட்டியம் அடிக்கடி பார்த்துட்டே இருங்க. அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்க சார். சிதம்பரம் நடராஜர் இல்ல கோனேரி நடராஜர் இல்ல பக்கத்துல உள்ள சிவன் கோவில்ல நடராஜர் சன்னதி இருக்கும், சபாநாயகர்னு வச்சிருப்பாங்க. சரிங்க சார். அங்க போயிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு புஷ்பம் வாங்கி கொடுக்கலாம். இது சரி. உங்களுக்கு மிகப்பெரிய கடாட்சத்தை அருளும். ஓகே, ஓகே சார். நல்லது. Yeah. கவிதா. சார் கவிதா. கவிதா. ஓகே. விக்னேஷ் மணிகண்டன். விக்னேஷ் மணிகண்டன். குருஜி. வணக்கம் சார். யாரு? ஐயா கவிதாங்க ஐயா. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் கூப்பிட்டப்ப வரல நீங்க. விக்னேஷ் இல்லைங்க மணிகண்டன். ஐயா, ஆன் பண்றதுக்குள்ள அது இதாயிடுச்சுங்க. இல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க ஐயா. விக்னேஷ் மணிகண்டன். குருஜி சொல்லுங்க குருஜி. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6ங்க. 180க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 130ங்க. 6 130. நீங்க ஒரு வாட்டி ஒசூர்ல உள்ள சந்திர சூடேஸ்வரர் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்க. அல்லது திங்களூர் சந்திரனை போய் பாருங்க. ஓகேங்க. பிறை சூடிய சிவனை உங்க ப்ரொஃபைல் பிக்சரா வச்சுக்கலாம். ஓகேங்க. காலம்புரை எழுந்தோன்னா அந்த பிறையோட ஒரு சிவபெருமானோட தவ கோலத்துல இருக்கும் இல்லையா? ஆமாங்க குருஜி. அதை எப்போதும் பார்த்துன்னு வாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸை கொடுக்கும். எப்போதும் சிவ சிவ ராம ராம சிவ சிவ ராம ராமன்னு சொல்லிட்டே இருங்க. ஓகே, ஓகேங்க குருஜி. சிவ சிவ ராம ராமங்கிறத இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மனசுக்குள்ள புதைச்சிருங்க. நான் சொல்லிட்டு தாங்க இருக்கேன் குருஜி, உங்க டீம்ல வந்ததுல இருந்து. ரைட், நல்லது. அது சொல்லிட்டே வாங்க.
இந்த ஒரு ஓகேங்க 2 குருஜி. மாசத்துக்குள்ள சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்த மாதிரி தெரியுது. என்ன சமாச்சாரம்? குருஜி மனசு ஃப்ரீயா இருக்குங்க குருஜி. இல்ல தொழில் ரீதியா சொல்றேன். தொழில் ரீதியா முன்னேற்றம் இருக்குங்க குருஜி. அவ்வளவுதான். ஓகே. தேங்க் யூ. குருஜி ஒசூர்ல சந்திர சந்திர சூடேஸ்வரர். சந்திர சந்திர சூடேஸ்வரர். இல்லைன்னா ஓகேங்க குருஜி. திங்களூர்ல சந்திரன் கோவில். ஓகே. தேங்க்யூ குருஜி. நல்லது. கொஞ்சம் காஃபி. அடுத்தது ஆண்டாள் முத்து. இல்ல சசிகுமார் ஐஸ்வர்யா. சசிகுமார் ஐஸ்வர்யா. ஐயா என்ன கூப்பிடுறீங்க ஐயா? கவிதா வாங்க மேடம். ஒரே நிமிஷம் எல்லாம் வெயிட் பண்ணுங்க. கவிதாட்ட பேசிட்டு வரேன் ஒரே. கவிதா. சரிங்க. கவிதா மேடம். ஐயா ஆமாங்க ஐயா, ஈரோட்ல இருந்து பேசுறேங்க ஐயா. கவிதா ஓகே. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. ஐயா 8ங்க ஐயா. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7ங்க ஐயா. உங்க வீட்டுல ஏதாவது அகால மரணங்கள் நிகழ்ந்ததா மேடம்? ஐயா அம்மா இறந்துருக்காங்க ஐயா. ரைட் ஓகே. 8 7. நீ ஏதாவது குருநாதரை கெட்டியா பிடிச்சுக்கங்க. உங்களுக்கு யார் சரிங்க பிடிக்கும் ஐயா. குருநாதர்? ராகவேந்திர ஐயாங்க ஐயா. ராகவேந்தருக்கு யாருக்கும் ராகவேந்திர ஐயா பிடிக்குங்க ஐயா. ராகவேந்தருக்கு யாருக்குமா பூஜை சரிங்க பண்ணுங்க. ஐயா. நான் முடிக்கிறேன், அப்புறம் பதில் சொல்லுங்க. ஓகே. நான் பேச சரிங்க பேச ஐயா. நீங்க பதில் சொன்னா எந்த இதுவும் உங்களுக்கு சரிங்க. காதுல விடாது. நான் முடிக்க பிறகு அப்புறம் சொல்லணும். ஓகே. ராகவேந்தரை கெட்டியா பிடிச்சுக்கங்க. வில்வத்தாலையும் துளசியாலையும் அர்ச்சனை பண்ணலாம். ஒரு வில்வமோ ஒரு துளசியோ. ஓகே. சரிங்க. பண்ணுங்க. வியாழக்கிழமையில விரதம் இருக்கிறதும் இருக்கலாம். சரிங்க. ராகவேந்தரோட ஸ்லோகங்கள் கேட்கலாம். சரிங்க ஐயா. வியாழக்கிழமை பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கும் குருக்கும் விளக்கேற்றலாம். சரி. கால் ஊனமுற்றவர்கள் அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணும் டில் டெத். ஓ சரிங்க ஐயா. யாருக்கு கால்ல ப்ராப்ளம் இருக்கோ அவங்கள பார்த்த உடனே நீங்க தனியா பண்ணணும். இப்போ நீங்க ஒரு கோயில் போறீங்க, அங்க முடவன் ஒருத்தன் இருக்கான் கால் சரியில்லாம, அவனுக்கு டக்குன்னு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. சரிங்க. யாருக்கு கால் சரியில்லையோ அவர்களுக்கு கண்டிப்பாக நீங்க உங்களால முடிஞ்சது ₹1 ₹2 4 இட்லியோ ஒரு சாப்பாடோ இந்த மாதிரி உங்களால முடிஞ்சதை பண்ணணும். அது ₹100 பண்ணுங்களோ 10,000 பண்றீங்களோ இல்ல ₹5 பண்ணுங்களோ, தட் இஸ் யுவர் விஷ். ஓகே. சரிங்க ஐயா. இதை உங்களுடைய வழக்கமாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். சரிங்க. நல்லது. ஓகே. அடுத்து சசிகுமார் ஐஸ்வர்யா. சசிகுமார் சார் வணக்கம். சசிகுமார் ஐஸ்வர்யா. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 9. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6. விநாயகரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஓகே. ஓகே சார். சூரியனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். காலம்பரை குளிச்சோன்னா நேரா சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம். ஓம் நமோ பகவதே சூரிய நாராயணாய நமகன்னு சொல்லலாம். ஓகே சார். எப்போதும் ராம் 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 சொல்லிக்கலாம். ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெயராம் சொல்லலாம். ஓகே சார். இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மந்திரங்கள். ஓகே சார். ராமர் கோயில் பக்கத்துல இருந்தா அடிக்கடி போயிட்டு வாங்க. விநாயகர் ராமர் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சரிங்க சார். நல்லது மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆண்டாள் முத்து. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 109. 109. பக்கத்துல என்ன சிவன் கோயில் இருக்கு? அகத்தீஸ்வரர் இருக்காரு. ரைட். அங்க எவ்வரி சனிக்கிழமை ஒரு 9 வாரம் எள்ளு சாதம் விநியோகம் பண்ண சொல்லுங்க. சனிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு எள்ளு சாதம். இதெல்லாம் எப்போ முடியுதோ நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். இத வாழ்நாள் முழுக்க பண்ணலாம். நான் தொடர்ந்து 9 வாரம் பண்ணுங்கன்னு சொல்லல. இந்த சனிக்கிழமை பண்றீங்க, அடுத்த சனிக்கிழமை முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்த சனிக்கிழமை பண்ணலாம். சனிக்கிழமை முடியலன்னா வியாழக்கிழமை பண்ணலாம். வியாழன் அல்லது சனிக்கிழமையில் சனிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு எள்ளு சாதம் கொடுக்கலாம். இது உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். ரைட்டா?
நல்லது, கட் ஆயிடுச்சு. பாண்டியன் ராஜா. பாண்டியன் ராஜா. சார் வணக்கம் சார். வணக்கம். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 10 சார். எகைன் 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. என்ன சார்? எகைன் 12க்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 5 சார். 10 அடுத்து 5 கரெக்டா? ஆமாங்க சார். வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு வாங்க சார். ஓகேங்க சார். செவ்வாய்க்கிழமை மலை மீது இருக்கும் முருகனை வணங்கி வாருங்கள். நீங்க எந்த ஓகேங்க ஊர்ல சார். இருந்து பேசுறீங்க சார்? திருவண்ணாமலை சார். மலை மீது இருக்கும் முருகனை வழிபட நிறைய வெற்றிகள் கிடைக்கும். மலை மீது இருக்கிற முருகனா சார்? முருகன் மலை மீது ஓகே. இருக்கும் முருகன். ரைட்டா? ஓகேங்க சார். ரோசி எம். என்ன சார்? இல்ல உங்களுக்கு முடிஞ்சது சார். நீங்க மியூட் போடுங்க. ஓகே தேங்க்யூ சார். ரோசி எம். ஐயா அடுத்து அனிகா. வணக்கங்க ஐயா. சொல்லுங்க. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 8ங்க ஐயா. ஒரு வாட்டி திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. முடிஞ்சா போயிட்டு வாங்க. சரிங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருப்பத்தூருங்க ஐயா. 2 திருப்பத்தூர் இருக்குது. என்ன புதுக்கோட்டையா? இல்ல வேலூர் திருப்பத்தூருங்க ஐயா. வேலூர். திருவண்ணாமலை ஒரு வாட்டி கிரிவலம் போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. 8 தானே சொன்னீங்க? ஆமாங்க ஐயா. அங்க ஒரு விநாயகர் கோயில் ஒன்று உள்ள பூந்து வருவாங்கல்ல திருவண்ணாமலை கிரிவலத்துல. ஆமாங்க ஐயா. அதை அடிக்கடி பண்ணிட்டு வாங்க. சரிங்க ஐயா. சரியா? அதை பண்ணிட்டு வாங்க. சரிங்க ஐயா. தீபம் ஏத்துங்க. சரிங்க ஐயா. அந்த உள்ள இடுக்குல போயிட்டு வெளியில வர்றது அதை அடிக்கடி பண்ணிட்டே வாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஓகே? சரிங்க ஐயா. அனிதா. அனிதா. வணக்கங்க ஐயா. வணக்கம். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 10ங்க. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7. நீங்களும் திருவண்ணாமலை போகணும் மேடம். சரிங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையை கட்டியா பிடிச்சுக்கோங்க. சிவபெருமான். அடுத்தது முருகன். மலை மீது இருக்கும் முருகன். சரிங்க. எந்த கிழமையில போகணும் அப்படிலாம் இருக்குங்க? போகலாம். வியாழக்கிழமை போகலாம், செவ்வாய்க்கிழமை போகலாம், இல்ல கிருத்திகை நட்சத்திரத்துல போகலாம். உங்களுக்கு எப்ப முடியறதோ போங்க. இதெல்லாம் பர்டிகுலர் நாட்கள். நம்ம எல்லா நாளும் போகிறதுக்கு முடியாது இல்லையா? ஆமாங்க. நீங்க என்னைக்கு போறீங்களோ அது நல்ல நாள். அவ்வளவுதான். பயப்படாதீங்க. போயிட்டு வாங்க. அது நல்ல வெற்றியை கொடுக்கும். சரிங்க. பண ரீதியாகவும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். சரிங்க. அடுத்தது அறிவு. வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 7 ஐயா. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6 ஐயா. சார் நீங்க ஆலங்குடி போகணும் சார். ஆலங்குடி போயிட்டு நேரா வைத்தீஸ்வரன் கோவில். சரிங்க. முருகனை கட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு சரிங்க. பிடிச்ச சுவாமலையா இருக்கட்டும், இல்ல திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், எப்படின்னா இருக்கட்டும். ஓகே ஐயா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருப்பத்தூர் மாவட்டம் ஐயா. வேலூர் இதுல பக்கத்துல ஐயா. முருகனை கட்டியா பிடிச்சுக்கோங்க. ஓகே. முருகன் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளையும் செய்து கொடுப்பார். சரிங்க. நன்றி ஐயா. அடுத்து எஸ்கேஎம். ஐயா. எஸ்கேஎம் தானே? ஆமாங்க. மோகன்குமார். ரைட். 36க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 34ங்க ஐயா. உங்களுக்கு விநாயகர் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருப்பூருங்க ஐயா. புரியல.
திருப்பூருங்க ஐயா. ஈச்சனாரி புளியகுளம் விநாயகர். சரிங்க. எப்போதும் அவர்களை வணங்கி வாருங்கள். எப்பெல்லாம் முடியறதோ போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. ரைட்டா? ஓகேங்க அதே ஐயா. போல திருக்குச்சனூர் சனிக்கு உண்டான கோயில், அங்கேயும் போகலாம். சனிக்கிழமை கண்டிப்பாக நீங்க சிவன் கோவில் போகணும். ஓகேங்க ஐயா. சனிக்கிழமையில நீங்க கண்டிப்பாக சிவன் கோவில் போகணும். ஓகேவா? ஓகேங்க ஐயா. இதெல்லாம் பண்ணிட்டே வாங்க. அது மாதிரி கோவிலுக்கு போகும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துட்டு போய் அங்க உள்ள எங்கெங்கெல்லாம் தீபம் எரியறதை ஊத்திடுவாங்க. ஓகேங்க. கண்டிப்பாங்க ஐயா. இதை பண்ணிட்டு வாங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். ஓகேங்க ஐயா. தேங்க்யூ. இளங்கோவன் சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா. அங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? கரூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. 270 ஒரு நம்பர். 108ங்க ஐயா. 108? ஆமாங்க ஐயா. கரூர் பசுபதீஸ்வரர். நல்லதுங்க ஐயா. உள்ள போனோம்னா ரைட் சைடுல சூரியனும் சந்திரனும் வைப்பாங்க இல்லையா? சரிங்க ஐயா. அவங்க 2 பேருக்கும் தீபம் ஏற்றிடுவாங்க சார். சரிங்க ஐயா. அதே மாதிரி நெரூர் சதாசிவ பிரம்மம் கெட்டியா பிடிச்சிக்காங்க. நல்லதுங்க ஐயா. இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் நல்ல விஷயத்தையும் கொடுக்கும். நல்லதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவனேசன் ஐயா வணக்கம் ஐயா. பூந்தமல்ல இருந்து பேசுறாங்க ஐயா. 12 ஒரு நம்பர் சொல்லுங்க. 9ங்க ஐயா. 9 ஒரு நம்பர் சொல்லுங்க. 6. வைத்தீஸ்வரனை கெட்டியா புடிங்க. சரிங்க ஐயா. ரைட்டா? ரைட்டுங்க ஐயா. அடுத்தது திருமழிசையில ஒரு சிவன் கோயில் இருக்கு. ஆமாங்க ஐயா. பக்தவச்சல பெருமாள் சிவன் கோயில். சிவன் கோயில் ஒத்தாண்டேஸ்வரர். ஆமாங்க ஐயா. அங்க அடிக்கடி போயிட்டு வாங்க. அங்க தீபம் ஏத்தினுவாங்க. சரிங்க ஐயா. ஓகேவா? நன்றிங்க ஐயா. பண்ணிடலாம். நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. இது வெள்ளீஸ்வரர் இருக்கா இல்லையா, மாங்காடு? ஆமாங்க ஐயா. அங்கேயும் போயிட்டு வாங்க அடிக்கடி. சரிங்க ஐயா. எந்த கிழமை போகணுமா இல்லை நார்மலா போகணும்? போலாம். வெள்ளிக்கிழமை போகலாம். சரிங்க. வெள்ளிக்கிழமை போகலாம், இல்லைன்னா ராவு காலத்துல போகலாம். சரிங்க ஐயா. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை போகலாம். இதெல்லாம் விசேஷமான நாள். நன்றிங்க ஐயா. ஓகே, சரிங்க ஐயா. சிவசங்கரி. ரைட். ஈஸ்வரி. வணக்கங்க ஐயா. வணக்கம் மேடம். 12 கேக்குதுங்களா? கேக்குது. 12 ஒரு நம்பர். 5ங்க ஐயா. 5ங்க ஐயா. 5 இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 3ங்க ஐயா. திருவெண்காடு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. அங்க அகோரமூர்த்தியை பார்த்துட்டு வாங்க. ஹலோ. சரிங்க ஐயா. மேடம், அகோரமூர்த்தியை பாருங்க. அதே மாதிரி அம்மன். சொல்லுங்க ஐயா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரிங்க. கொடைக்கானல். அங்க பக்கத்துல ஏதாவது கொடைக்கானல் இருக்கா? பக்கத்துல சிவன் கோயில் இருக்கா? ஏங்க நான் பேசுறது எகிரி பேசு. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? இல்ல லைட்டா கேக்குதுங்கய்யா. அதனால ஜன்னல் பக்கத்துல விட்டுருங்க மேடம். சிவன் கோயிலுக்கு போய் தீபம் ஏத்திடுவாங்க. ரைட். சதீஷ் வாங்க. சதீஷ். அடுத்து மாணிக்கம். சதீஷ் சத்தமே இல்ல. ஓகே, மாணிக்கம். ஐயா வணக்கம் ஐயா. சங்கரி சார். 12 சிவசங்கரி சார். சதீஷ் யாரு? ஐயா வணக்கம் ஐயா. கேக்குதா?
சதீஷ் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க please. சிவசங்கரி. சிவசங்கர் என்ன பேர்ல ஆமா. வரீங்க? சார் வாணிபடி சிவசங்கரி சார். இல்ல என்ன பேர்ல வரீங்கன்னு? ஏ சிவசங்கரி சார். சதீஷ் மாணிக்கம் இருக்கீங்க, சிவசங்கரி வரல. ஐயா மகாபெரிய வச்சிடறேன் மாணிக்கம். மாணிக்கம் கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் கூப்பிடுறேன். ஓகேங்க. சிவசங்கரி ஐயா சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு 12 ஒண்ணு குள்ள சொல்லுங்க. 12 12 9 தாங்க ஐயா. 9ஆ? ஆமா ஐயா. ஒரே நிமிஷம். நீங்க என்ன பேர்ல, சிவசங்கரிங்கிற பேர்ல தான் இருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. நீங்க வரவே மாட்டேங்குது ஐயா. சிவசங்கரின்னு தான் இருக்கு ஐயா. ஆர்டர் பிரகாரம் வரீங்களா அப்படி? நீங்க கூப்பிட்டீங்க ஐயா நேமு. ரைட். 9ஆ? ஆமாங்க ஐயா. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7ங்க ஐயா. உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ராமர் கோயில் இருக்கா? ராமர் கோயில் எதுவும் இல்லைங்க ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க? வாணியம்பாடி இந்த புத்துக்கோயில் நாற்றம்பள்ளி பக்கங்க ஐயா. ரைட். ஒரு வாட்டி ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. ஓகே ஐயா. அயோத்தி போனாலும் நல்லதுதான். அயோத்தியாங்க ஐயா. அயோத்தி ராமரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஓகேங்க. ஓகேவா? ஓகேங்க ஐயா. ராமர் உங்களுக்கு எல்லா வழிகளும் நல்லபடியா காட்டுவார். ஜெய் ஓகேங்க ஐயா. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லலாம்ல. ராம ராம ராம். இல்ல ஒரு ஓகே. நோட் புக்ல ராம் ராம் ராம்னு எழுதிட்டே இருக்கலாம். ஓகேங்க ஐயா. இதெல்லாம் பண்ண உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? ஓகேங்க ஐயா. ரைட். மாணிக்கம் வாங்க. தேங்க் யூ. ஐயா மகாபெரிய வச்சிடணும். மகாபிரிவச்சனம் சொல்லுங்க சார். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. ஐயா 8ங்க ஐயா. 80க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 50ங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க சார்? சார் ஈரோடுங்க சார். புரியல. ஈரோடுங்க. பவானி உங்களுக்கு பக்கம் தான் இல்ல? ஆமாங்க சார். சங்கமேஸ்வர கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சரிங்க சார். அடிக்கடி அங்க போயிட்டு வரதை வழக்கமா வச்சுக்கோங்க. சரிங்க சார். போகும்போதெல்லாம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் எல்லா தீபத்திலையும் நீங்களே ஊத்துங்க. பேலன்ஸ் இருந்தா அங்கேயே வச்சிருங்க. சரிங்க ஐயா. பண்ணிட்டு வாங்க. அவர் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பார். சரிங்க ஐயா. ரைட். நன்றிங்க. ஜனனி. 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 பென்சன் பாபு. பென்சன் பாபு யார்? பென்சன் பாபு. ரைட். அடுத்தது கஸ்தூரி. ஐயா வணக்கம் ஐயா. பென்சன் கஸ்தூரி. நீங்க கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க சார். கஸ்தூரி. கஸ்தூரி. ஹலோ கேக்குதுங்க? கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. சரியா கேட்க. ஹலோ. ஹலோ சொல்லுங்க. வணக்கம் ஐயா. உங்க என் பேர் சிக்னல் வீக்கா கஸ்தூரி, தர்மபுரில இருந்து பேசுறேன். தருமபுரியா? ஆமாங்க. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 10. வெரி குட். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5. காமாட்சியை கட்டியா பிடிச்சுக்கோங்க. தருமபுரி காமாட்சி. சரிங்க. நல்லெண்ணெய் தீபம் எப்போதும் ஏற்றிடுவாங்க. எப்போதும் நல்லெண்ணெய் மாசத்துல எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 1/2 லிட்டரா நல்லெண்ணெய் நீங்க அங்க கொடுத்துடணும். கோயிலுக்கு மட்டும்தான்? இல்ல எங்க வேணா கொடுக்கலாம். ஆனா காமாட்சிக்கு கண்டிப்பா கொடுக்கணும். காமாட்சி தேவி இருக்காங்களா? ம். வேற தருமபுரியில காமாட்சி வேற இருக்கு தெரியுமா தெரியாது? ஒரு நிமிஷம். தருமபுரியில காமாட்சி இருக்கிறது தெரியுமா? ஹலோ. கேள்விப்பட்டா போனது. சரி நீங்க மியூட் போட்டுருங்க. மேடம் நீங்க மியூட் போடுங்க. சரிங்க. தருமபுரியில இருந்துன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு என்ன அர்த்தம்? ராஜலோகா. ராஜலோகா. சார் வணக்கம் சார்.
வணக்கம். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 2ங்க சார். 9க்குள்ள ஒரு நம்பர். 5ங்க சார். எந்த ஊர்ல இருக்கீங்க? சார். திருப்பூர். திருப்பூர். டிராவலிங்ல இருக்கீங்களா? இல்லைங்க சார், இல்லைங்க சார். எங்க வீடே ரோடு பக்கத்துல தாங்க சார் இருக்குதுங்க. ஓ. திருமுருகன் பூண்டி இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அடிக்கடி போயிட்டு வாங்க அங்க. சரிங்க சார். அம்பாள் அங்க யார் இருக்காளோ அவளுக்கு நல்லெண்ணெய் ஊத்திடுவாங்க. சரிங்க சார். நீங்க கண்டிப்பாக காலம்புரை எழுந்தோன்ன விஷ்ணு சகஸ்ரநாமமும் சரிங்க. சௌந்தரியலகரியும் கேட்டே ஆக வேண்டும். ஓகே? சரிங்க சார். அவ்வளவுதான். அது வந்து அந்த சவுண்ட் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும். சரிங்க. ஓகேவா? ஓகேங்க சார். உங்க பேர் என்ன? லோகேஸ்வரிங்க சார். இல்ல இல்ல வேற என்ன பேர்லயே வந்திருக்கீங்களா? ராஜா லோகான்னு வருங்க சார் ஐடி, அதனால அப்படியே ஓ போட்டாங்க சார். சரி ஓகே. நன்றிங்க சார். நல்லது. ஜனனி ஜனனி தர்மராஜ் தர்மராஜ் நந்தபாலன் நந்தபாலன் சார் ஜனனி பேசுறேன். நந்தபாலன் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 7 சார். 7ஆ? ஆமா சார். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4 சார். 4. எந்த ஊர்ல இருக்கீங்க சார்? கரூர் மாவட்டம் சார், கடவுரும் சார். கரூர் அப்படின்னா அங்க பசுபதீஸ்வரர் கிட்டக்கவா இல்ல உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது பழைய கோயில் இருக்கா? பழைய கோயில் இருக்கு சார், சிவன் கோயில் இருக்கு சார், பெருமாள் கோயில் இருக்கு சார். அம்பாள் பேர் என்ன? கருணா கடாட்சவல்லி சார். சபாஷ். தினசரி உங்க நல்லெண்ணெய் தான் அங்க எரியணும். சரிங்க சார். அதை பண்ணிட்டே வாங்க. சரிங்க சார். அந்த அம்பாளுக்கு நல்லெண்ணெய்க்கு எவ்வளவு ஆகுமோ அதை நீங்க தான் கொடுக்கணும். சரிங்க சார். அது மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. சரிங்க சார். மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். யாரு கால்ல ப்ராப்ளம் வீட்டுல? எனக்கே இருக்கு சார். என்ன ப்ராப்ளம்? காலில் வந்து மூட்டு வலி சார். ஓகே, இது பண்ணிடுவாங்க சார். சரிங்க சார். அந்த அம்பாளுக்கு நல்லெண்ணெய் ஊத்துறீங்க இல்லையா? ஆமாம். அது எரிஞ்ச பிறகு அதுல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த எண்ணெய் எடுத்து உங்க முட்டியில தடவிட்டே வாங்க. சரிங்க சார். இது சாதாரணமாயிடும். இது டாக்டரால கண்டுபிடிக்க முடியாது உங்க ப்ராப்ளத்தை. டாக்டரால கண்டுபிடிக்க முடியாது. அவன் 1000 டெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு 50,000 ரூபாய் தீட்டுவானே தவிர அவனால உங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனே தர முடியாது. ஆமா சார். செலவு பண்ணியிருந்தா மிச்சம். கரெக்டா? ஆமா சார், கண்டிப்பா சார். ரைட். நீங்க நாளைக்கு பேசுங்க. சரி சார். தேங்க்யூ சார். மணி 8:30 மணிக்கு முடிக்கலான்னு இருக்கேன். நீ எத்தனை பேர் இருக்காங்க? ரைட். சந்தவல்லி சந்தவல்லி. சார் வணக்கம் சார். வணக்கம். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 12க்குள்ளயாங்க சார்? ஆமா. 9ங்க சார். சபாஷ். 30க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 9க்குள்ள 5ங்க சார். இல்ல ஃபர்ஸ்ட் 12க்குள்ள ஒரு நம்பர் 9 சொன்னீங்களா? ஆமாங்க சார். இப்போ நான் 30க்குள்ள ஒரு நம்பர் கேக்குறேன். 30க்குள்ள 15ங்க சார். உங்க வீட்டு பக்கத்துல என்ன விநாயகர் கோயில் இருக்கு? விநாயகர் பக்கத்துல இல்லைங்க சார், கைலாசநாதர் கோயில் தான் சார் இருக்கு. அங்க விநாயகர் இருப்பாரா? இருக்காருங்க சார். அவருக்கு தீபம் ஏத்திடுவாங்க. சரிங்க சார். விநாயகரை கெட்டியா பிடிச்சுக்கங்க. சரிங்க அவர் சார். யாரும் கவனிக்க மாட்டாங்க, நீங்க தான் கவனிக்கணும். ஓகேவா? சரிங்க சார். நல்லெண்ணெய் வாங்கி சரிங்க சார். தீபம் ஏத்தி நாங்க உட்காந்து பிரார்த்தனை பண்ண நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள். சரிங்க சார். சரிங்க சார். பிரியா வாங்க. பிரியா. நன்றி பிரியா சார். வாங்க. பிரியா வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். சிதம்பரத்துல இருந்து பிரியா பேசுறேன் சார். அப்பவே கூப்பிட்டேன் உங்களை நானு.
ஆமாங்க சார். அப்ப வேற கிராஸ் வந்துட்டாங்க. சரின்ட்டு அமைதியா இருக்கேன். ஓகே. 300க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 300 சார். சபாஷ். சிதம்பரமா நீங்க? ஆமாங்க சார். தில்லை காளிய கெட்டியா பிடிச்சுக்கங்க. சரிங்க சார். ஒரு வாட்டி திங்களூர் போயிட்டு வாங்க. சரிங்க சார். யாருக்கா மன வாழ்க்கை பிரச்சனை இருக்கா உங்க குடும்பத்துல? அம்மா இறந்துட்டாங்க சார். ஆனா அவங்க அப்பா பிரிஞ்சுதான் இருந்தாங்க. தங்கச்சியும் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க. மன வாழ்க்கை பிரச்சனை இதானே செகண்ட் மேரேஜ் போகும். ஆமாங்க சார். இல்லையா? ஆமாங்க சார். காளியை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சரிங்க சார். அடுத்தது வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க. ஒரு வாட்டி திங்களூர் அவசியம் நீங்க போகணும். சரிங்க சார். உங்க சார் இப்ப குலதெய்வம் கன்சீவா எது? இருக்கேன். செல்லியம்மன் சார். செல்லியம்மன். செல்லியம்மன் கோவில்ல உள்ள மண் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அந்த கோவில்ல 4 புறத்துலயும் மண் இருக்கும்ல. 4 திசைகளும் ஒரு பிடி மண் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி வீட்டுல பூஜை ரூம்ல வச்சிருங்க. ஓகேவா? இது சரிங்க சார். கணவர் சைடுல உள்ள குலதெய்வமா? ஆமாங்க சார். அதை எடுத்துன்னு வந்து வீட்டுல வைங்க. சரிங்க சார். கணவருக்கு ஏதாவது தம்பி அண்ணா யாரா இருக்காங்களா? தம்பி இருக்காங்க சார். கல்யாணம் எடுத்தா அவருக்கு? ஆயிடுச்சுங்க சார். 1 வருஷம் லவ் ஆகுது. மேரேஜா? இல்லைங்க சார். அரேஞ்ச்டு மேரேஜ். யாருக்கு லவ் மேரேஜ் உங்க வீட்டுல? நான் லவ் மேரேஜ் தான் சார். சபாஷ். இதை பண்ணுங்க, சரியாயிடும். ஓகே. சரிங்க சார். நன்றிங்க சார். ரமணன் ஸ்ரீனிவாசன். సార్ నమస్కారం ரமணன் సార్. ஸ்ரீனிவாசன். సార్ నమస్కారం. సౌఖ్యమా సార్? நமஸ்காரம் சார். சொல்லுங்க. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6 సార్. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4 சரியா கேட்கல சார். கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க சார். 4 సార్. 4. ஃபர்ஸ்ட் 6 அடுத்து 4ஆ? ஆமா. சூரியனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க காயத்ரி ஜெபம் உங்களை காப்பாத்தும். சரி சார். முருகனோட காயத்ரி. ஆ. முருகன். சரி. ஆமா. ஒரு வாட்டி இதுக்கு போயிட்டு வாங்க. கொனார்க். கோனார்க். சூரியன். சரி சார். சூரியனுக்கு உண்டான கோயில். கொனார்க் சூரியன் கோயில். சரி சார். நீங்க பாம்பேல தானே இருக்கீங்க? ஆமா. கொனார்க் போயிட்டு வாங்க. சூரியன் கோயில் போயிட்டு வாங்க. Okay. சரி சார். Right. அடுத்து கௌசல்யா. ஹலோ. சொல்லுங்க சார். கௌசல்யா. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 9 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 310. 9 310. கரெக்டா? ஆமாங்க சார். 10. திருமணம் ஆயிடுதா உங்களுக்கு? இல்லைங்க சார். பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது கிட்டக்க வந்து மிஸ் ஆச்சா? அப்படி இருக்குங்க சார். அப்படி இருந்தது இல்லையா? எங்க இருந்து பேசுறீங்க? கோவையில இருந்து பேசுறோம் சார். யாருக்கா வீட்டுல மேஜர் ஆபரேஷன் ஆயிருக்கா? ஆப்ரேஷன் ஆமா ஆயிருக்குங்க சார். ஆயிருக்கு. ரைட். 9 310. ஒரு வாட்டி பட்டீஸ்வரம் துர்க்கை போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்க சார். பட்டீஸ்வரம் துர்க்கைக்கு ஏத்தாப்புல திருச்சக்தி முற்றம்னு ஒரு கோவில் இருக்கு. துர்க்கையை பார்த்துட்டு வெளியில வந்தோடனே நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணா அங்க ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துல அந்த கோயிலுக்கு போயிடலாம். ஓகேவா? சரிங்க சார். சரிங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த 2 சரிங்க. கோயிலும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? சரிங்க சார். சரி. ஓகே. நல்லது. தேங்க்யூ சார். தேவா. தேவா. ரைட். அடுத்தது தனுவா தாமுவா? தாமு. தாமு. ரைட். சசிகுமார். சசிகுமார். ரைட்.
கிளாஸ் முடிச்சுக்கலாம் நம்ம. எல்லாரும் தூங்கிட்டாங்க போல. ரைட். சார் ஜனனி கூப்பிட்டீங்க ஐயா சார். வணக்கங்க. சிங்கம்பாருங்க. டிபி டிபி சார் யார் தீபி? தாமு பேசுறேன் சார். தீபின்னு யார் கூப்பிட்டது? தம்பிங்க. கூப்பிட்டா டக் டக்குன்னு வாங்க சார். எத்தனை வாட்டி? தாமு பேசுறேங்க. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 6ங்க சார். 9க்குள்ள ஒரு நம்பர் சார். 7ங்க சார். 7 இல்லையா? ஆமாங்க. ஒரு வாட்டி திருவெண்காடு போயிட்டு வாங்க. சரிங்க. புதன்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்க. ஒசூர் சந்திர சூடேஸ்வரர் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒசூராங்க சார்? ஒசூர்ல இருக்கு, மலை மேல இருக்கு. சரிங்க. இல்லைன்னா திங்களூர் போயிட்டு வாங்க. ஓகேங்க சார். ரைட்டா? ஓகேங்க. பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்க சிவன் கோயில போயிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணணும். ஓகேங்க சார். இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சரிங்க சார். ரைட்டா? ஓகேங்க சார். பென்ஷன் பாபு ஐயா. சார் நான் கூப்பிடும்போது வரமாட்டேன்றீங்க. இல்ல சார் கூப்பிட்டேன், அது கஸ்தூரின்றவங்க கிராஸ் டாக் வந்துட்டாங்க. யார் பேசுறது? வணக்கம். பென்சன் பாபு ஐயா. பென்சன் பாபு. ரைட் சார். 108க்குள்ள ஒரு நம்பர் சார். 105 சார். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? ஆலங்காயம் சார். வேலூர் ஆலங்காயமா? வேலூர் ஆலங்காயம். அங்க என்ன பழைய சிவன் கோயில் இருக்கு? இருக்கு சார். அந்த விநாயகருக்கு தீபம் ஏற்றிடுவாங்க. சரி. அந்த பழைய சிவன் கோயில்ல உள்ள விநாயகரை கெட்டியா பிடிச்சுக்கங்க. சரிங்க சார். ரைட்டா? சரிங்க சார். பக்கத்துலயே சின்ன விநாயகர் இருந்தாலும் அவருக்கு தீபம் ஏற்றிடுவாங்க. விநாயகர் தான் சரிங்க. உங்களுக்கு வந்த தெய்வம். சரிங்க சார். ஓகேவா? ஓகே சார். விநாயகருக்கு நன்றி. அருகம்புல் மாலை போடுறது, தீபம் ஏற்றுறது, சதுர்க்கா உடைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது நல்லா இருக்கும். ஓகேவா? சரிங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. யாரு? சதீஷ் பேசுறேங்க ஐயா. நான் உங்களை கூப்பிடவே இல்லையே சார் இன்னும். அப்பயே கூப்பிட்டேனா? ஆமா ஐயா கூப்பிட்டீங்க, சவுண்டு கொஞ்சம் கம்மியா கேக்குதுன்னு சொன்னீங்க ஐயா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சரிங்க ஐயா. நான் கூப்பிடும்போது நீங்க வரலன்னா எனக்கு தலைவலி. ஏன்னா நான் அடுத்தடுத்து எல்லாரும் கை தூக்கிட்டே இருக்காங்க. அவங்கள முடிச்சுட்டு தான் நான் வரணும். திடீர்னு நடுவில் வந்தீங்கன்னா கஷ்டமாயிடும். ஐயா மன்னிக்கவும் ஐயா, நீங்க கூப்பிட்டீங்க, என்ன நான் நீங்க வந்து லைன்ல மன்னிச்சிடுங்க. வந்து. ஏன்னா நான் மத்தவங்களுக்கு பதில் சொல்லணும்ல. சரிங்க ஐயா. அந்த ஆர்டர் பிரகாரம் தான் வரும். ஓகேவா? என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. சரிங்க. அடுத்து ஜிஎம். ஜிஎம் யாரு? மைதிலி. கூப்பிடுற ஆள் மாத்திரம் ஜிஎம். மைதிலிங்க ஐயா, கோவையில இருந்து மைதிலி பேசுறேங்க ஐயா. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 105ங்க ஐயா. 105. ஆலங்குடி குரு, திட்டை குரு, தட்சிணாமூர்த்தி, வியாழக்கிழமை இல்ல சனிக்கிழமையில சரிங்க உங்க ஐயா. வீட்டு பக்கத்துல உள்ள நவக்கிரகத்துல தட்சிணாமூர்த்தி அர்ச்சனை அல்லது தீபம், சரிங்க ஐயா. நெய் தீபம், பசு நெய் தீபம். ஓகேவா? சரிங்க. எவ்வளவு தீபம் போடணும் ஐயா? ஒண்ணே ஒண்ணு போட்டா போறோம். கோபூஜை. சரிங்க. கோபூஜை மிக முக்கியம் உங்களுக்கு. கோ பூஜை. சரிங்க ஐயா. இல்ல கோசாலைக்கு போயிட்டு அந்த பசுமாடுகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. இல்ல உங்க வீட்டு பக்கத்துல பசு வருதுன்னா அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. பழம், வெல்லம், சரி. அரிசி,
அகத்திக்கீரை இதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சரிங்க ஐயா. இது பண்ணுங்க, நல்லது. சரிங்க. செந்தில்குமார். நன்றிங்க ஐயா. நல்லது. செந்தில்குமார். வணக்கங்க ஐயா. நீங்க செந்தில்குமார் மதுரையில இருந்து பேசுறீங்க. 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 3ங்க. 90க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 90. உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது நடராஜர் கோயில் இருக்கா? இங்க இல்லைங்க. மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல தான் நடராஜர். அவரை கெட்டியா பிடிச்சுக்கங்க சார். சரிங்க. நடராஜர் உங்களுக்கு மிகப்பெரும் வெற்றியை கொடுப்பார். சரிங்க. சிதம்பரம் போகலாம், நடராஜரை பிடிக்கலாம். இல்ல எல்லா சிவன் கோயிலையும் அந்த சபாநாயகர்னு ஒண்ணு இருக்கும், நடராஜர் சுத்தி வரும்போது இருக்கும். சரிங்க. ஒரு அர்ச்சனை பண்ணலாம், இல்ல தீபம் ஏத்தலாம், அங்க உட்காந்து பிரார்த்தனை பண்ணலாம். சரிங்க. இதை பண்ணிட்டே வாங்க. நடராஜர் உங்களுக்கு சகல சகோதத்தையும் கொடுப்பார். சரி. பணம், அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் கொடுப்பார். ஓகேவா? சரிங்க, நல்லது. ரொம்ப நன்றிங்க. விஜய். விஜய் வணக்கம் குருஜி. வணக்கம். 108 வணக்கம் குருஜி. 108க்குள்ள ஒரு நம்பர். 1 குருஜி. சபாஷ். திருக்குச்சனூர் அல்லது திருக்கொள்ளிக்காடு அல்லது திருநள்ளார் போயிட்டு வாங்க. சரி குருஜி. வியாழக்கிழமை இல்ல சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போறத வழக்கமா வச்சுக்கோங்க. சரி குருஜி. நீங்க கண்டிப்பாக காலை வேளையில் இல்ல மாலை வேளையில் உங்க வீட்டுல ருத்ரம் சமகம்னு ஒரு இது இருக்கு. ருத்ரம் தெரியுமா? சரி. ஸ்லோகம் ருத்ரம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஸ்ரீருத்ரன் குருஜி. ஸ்ரீருத்ரம். அதை வந்து நீங்க கண்டிப்பாக கேட்க வேண்டும். ஓகேவா? எப்பெல்லாம் முடியறதோ அப்பெல்லாம் கேட்கறது உங்களுக்கு ரொம்ப சக்தியை கொடுக்கும். சரி குருஜி. வெற்றியை கொடுக்கும், சக்தியை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி குருஜி. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. சார் முன்னாடி எனக்கு கூப்பிட்டீங்க சார். ஜனனி பேசுறேன். ஒரே நிமிஷம். இப்ப வந்து ஜனனிக்கு வஞ்சி குடிக்க நான் பதில் சொல்றேன். ஜனனி வாங்க. ஜனனி வாங்க. ஜனனி வாங்க. சார் ஜனனி பேசுறேன். திருச்செங்கோட்ல இருந்து பேசுறேங்க சார். ஓகே. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6ங்க சார். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5ங்க சார். உங்க வீட்டுல இருக்கா மன வாழ்க்கை பிரச்சனை இருக்கா மேடம்? சார் நானே ப்ராப்ளமேட்டிக்கா தாங்க சார் இருக்கேன். 5ஆ சொன்னீங்க? ஆமாங்க சார். நானே சிங்கிள் பேரண்டா தான் சார் இருக்கேன். 1 5. மலை மீது இருக்கும் முருகன். ஓகேங்க சார். முருகனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. எப்போதும் ஓ முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கங்க. சரிங்க சார். இது உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும், பணத்தையும் கொடுக்கும், ஓகேங்க சார். தைரியத்தை கொடுக்கும். ஓகேங்க சார். ரைட். அடுத்தது ஜனனிக்கு அடுத்து வேற யாரோ வஞ்சி கொடி வாங்க. வணக்கம் குருஜி. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 12க்குள்ள 6ங்க குருஜி. 210க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 210க்குள்ள 107. 107ஆ? ஆமாங்க. அம்மா எப்படி இருக்காங்க உங்க அம்மா? அம்மாக்கு தான் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குங்க குருஜி. கல்யாணம் எடுத்தா உங்களுக்கு? ஆயிடுச்சுங்க குருஜி. மாமியார்? மாமியார் நல்லா இருக்காங்க. யாருக்காவது ஹார்ட் பிரச்சனை இருக்கா வீட்டுல? மாமனாருக்கு இருக்குங்க குருஜி. ரைட், விட்டுருங்க. 107 சொன்னீங்களா? ஆமாங்க குருஜி. விநாயகரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சரிங்க குருஜி. கணபதி ஹோமம் எங்க நடக்கிறதோ அங்கெல்லாம் போங்க. ஹோமம் நடக்கிற இடத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய சக்தி கிடைக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். சரிங்க. விநாயகர் தான் உங்களுடைய
மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வம். ரைட்டா? சரிங்க குருஜி. யமகண்ட நேரத்தில் விநாயகரை தரிசனம் செய்வது விசேஷம். ம். ஏதா விளக்கு எதனா போடணுமா குருஜி? அது நல்லெண்ணெய் விளக்கு போறது எப்போதுமே அது கான்ஸ்டன்ட். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாரும் போடலாம். நல்லெண்ணெய் விளக்கு எமகண்டம்னா அந்த அந்த நேரத்துல போய் யமகண்ட நேரத்துல விநாயகரை தரிசனம் பண்றது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நன்றி குருஜி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? இங்க சுங்கோச்சத்திரம். சுங்குவார் சத்திரம். காஞ்சிபுரம் உங்களுக்கு பழைய கோயில் தான் இருக்கா? சந்தன விநாயகர்னு இருக்குங்க குருஜி. அந்த விநாயகரை கட்டியா பிடிச்சுக்காங்க, அவ்வளவுதான். சரிங்க. அருகம்புல் மாலை போடலாம். ம். அருகம்புல் சும்மா ஒரே ஒரு அருகம்புல்ல வெளியில இருக்கிறது உங்க சைடு தான் வில்லேஜ் மாதிரி தானே அது. வெளியில கிளம்பி மாலையா கட்டலாம், இல்ல வெறுமனே காலடியில போடலாம். அருகம்புல்லும் நல்லெண்ணெய் தீபமும் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். நன்றி குருஜி. நல்லது. சார் ஆவுடையார்கள் தர்மராஜுங்க சார். என்னங்க? ஆவுடையார்கள் தர்மராஜுங்க சார். ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஊசி போடுறக்கா பாப்பாவுக்கு, அதனால சொல்லுங்க சார். சார் 12 ஒரு நம்பர் சொல்லுங்க. 7ங்க சார். 7 ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 7 ஒரு நம்பர் சொல்லுங்க. 3ங்க சார். முருகனை கட்டியா பிடிச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். முருகன் மலை மீது உள்ள முருகன். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் முடிச்சாச்சு. இல்லைங்க தேவா சொல்லுங்க இல்லைங்க. தேவா. ஓகே சார். 360 ஒரு நம்பர் சொல்லுங்க. 218ங்க. 218? ஆமாங்கய்யா. உங்களுக்கு குரு யார் ரொம்ப பிடிக்கும்? குரு அப்பெல்லாம் யாரும் கும்பிட்றது இல்லையா? முருகனும் சிவன் கோயிலுக்காக இப்போ அடிக்கடி. இல்ல ஜென்ரலா குரு, அதாவது ராகவேந்தர் இந்த மாதிரி கேட்கறேன். இல்லைங்க அப்பெல்லாம் யாரும் கும்பிட்றது இல்லைங்க. ஒரு குருவை நீங்க கட்டியா பிடிச்சுக்கணும். அது வடலூர் வள்ளலாரா கூட இருக்கட்டும். ஓகே சரிங்க. பக்கத்துல எங்களுக்கு எங்க 40 கிலோமீட்டர் வடலூர் வள்ளலார் கோயில். இல்ல நான் முடிச்சிடுறேன். சரிங்க. 40 கிலோமீட்டர் போக முடியாதா? போலாங்க. பஸ் இல்லையா? இருக்குங்க, போலாங்கய்யா. ட்ரெயின் இல்லையா? இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. போகணும்னா போகணும், அவ்வளவுதான். கண்டிப்பாங்கய்யா. நல்லது வேணும்னா செஞ்சுதான் ஆகணும். கண்டிப்பாங்கய்யா. 40 கிலோமீட்டர் தாண்டி ஒரு லவர் இருந்தா ஓடுறீங்களா வண்டி எடுத்துட்டேன். கன்ஃபார்ம். அதை போலதான் போகணும். உங்களுக்கு வெற்றி வேணும்னா போய் தான் ஆகணும். வடலூர் வள்ளலார், பட்டினத்தார், இல்ல ராகவேந்திரர், மகாபெரிவர், ரமணர், சேஷாத்ரி, உங்களுக்கு பிடிச்சது யாரு பிடிக்கிறதோ நீங்க எடுத்துதான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு குருவை கெட்டியாக நீங்கள் பிடித்தே ஆக வேண்டும். புரியுதா? புரியுதுங்கய்யா. இது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நன்றிங்கய்யா. நல்லது சார். எல்லோருக்கும் நன்றி. ஐயா எங்க பேர்ல வரலீங்கய்யா. உங்க பேர் வரலீங்க. மீண்டும் நாளை சந்திப்போம் சார். என்ன டைம் ஆயிடுத்து. என்ன நன்றி சார். நாளை சந்திப்போம். குருஜி